நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் சாலமோன் எழுதின பிரசங்கி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதினுடைய மகன். இந்த சாலமோனுக்கு கர்த்தர் மிகுதியான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று படிக்கிறோம். இந்த ஞானத்தினாலே அவன் இந்த பிரசங்கியின் புஸ்தகம், உன்னத பாட்டு, நீதிமொழிகள் போன்ற புத்தகங்களை அவர் எழுதினதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதில் அவர் சொல்லும்போது இந்த 13வது வசனத்தை சொல்கிறார், சூரியனுக்கு கீழே ஞானம் உள்ள காரியத்தையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தில் அதிகமான இடங்களிலே சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே என்று அதிகமாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் கண்ட அநேக காரியங்களிலே ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் உலகத்தில், இல்லை? நாம வண்டி ஓட்டிட்டு போகும்போது அப்படியே கண்ணை மூடிட்டுலாம் போறதில்லை. சுற்றில என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? பார்த்துட்டே போறோம். எதெல்லாம் நமக்கு பார்க்கிறப்போ வித்தியாசமா இருந்தால் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருவோம்? நின்று கூட பார்த்துட்டு போவோம், இல்லை? வேடிக்கை பார்க்கறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான காரியம். சரி, அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. சரி, இவருக்கு என்ன பெரிதாய் தோன்றிற்று என்றால், ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். இங்கே நமக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த சாலமோனும் ஒரு ராஜா. அந்த நாட்களிலே இந்த யுத்தங்கள் எப்படி நடக்கும் என்றால், முதலாவதாக அந்த யுத்தம் செய்கிற, யுத்தத்திற்காக வருகிற அந்த அந்த ராஜாவும் அவனுடைய இராணுவ வீரர்களும் யுத்தம் செய்து பிடிப்பதற்காக இருக்கிற அந்த தேசத்தின் மேல் உடனடியாக யுத்தத்தை அறிவித்து யுத்தத்தை நடத்திவிட மாட்டார்கள். முதலாவதாக அந்த தேசத்தை முற்றுகை போடுவார்கள். முற்றுகை போட்டு அங்கே நின்றுவாங்க. யாரும் வெளியே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, பொருட்கள் உள்ள போகக்கூடாது போன்ற காரியங்களை, அங்க இருக்கிற தண்ணி, முடிந்த தண்ணீரை அவங்க கட் பண்ணிடுவாங்களாம். எல்லா உணவுப் பொருட்களையும் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். இப்படி முற்றுகை போடும்போது என்ன ஆகும் என்றால், ஏன் அதை அப்படி செய்கிறார் என்றால், யுத்தம் நடந்தால் அநேகர் யுத்தத்திலே மாண்டு போய் விடுகிறார்கள். மனித உயிர்கள் விளையேற பெற்றது என்பதை அறிந்து அவர்கள் முற்றுகை போடுவார்கள். முற்றுகை போடும்போது பஞ்சம் அதிகமாகும் போது, பொருளாதார சிக்கல்கள் அந்த பட்டணத்திற்குள்ளாக, தேசத்திற்குள்ளாக கடந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உள்ள இருக்கிற ராஜாக்கள் என்ன செஞ்சிருவாங்களாம், இவர்களோடு கூட என்ன செய்ய, சமாதானமாகும்படி அல்லது தங்களுடைய அடிமையாக அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து அல்லது அவர்களுக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் அவர்களுக்கு கொடுத்து அடிமைகளாக தங்களை அர்ப்பணித்து விடுவார்களாம். அதற்காக இங்கே வளைந்து கொண்டு அதற்கு எதிராக ஒரு பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். பாருங்க, எல்லா பட்டணம், பெரிய பட்டணங்கள்ல தான் இருப்பாங்கன்னு இல்லை ஞானிகள், சின்ன பட்டணங்கள்ல கூட என்ன செய்றாங்க இருக்கு. அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். அப்போ இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம், ஏதோ கதையை எழுதல. அப்போ என்னத்தினால எப்படி அந்த பெரிய ராஜாவை தோற்கடித்தார்கள் என்று சொல்லல. ஆனால் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை, ஒருவரும் நினைக்கல. இதைதான் சொல்றார், சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றினது. என்னதான் ஞானத்தினால ஒரு பெரிய ராஜாவை தோற்கடித்தாலும் அதை கூட ஜனங்கள் என்ன செஞ்சிடறாங்க, மறந்து விடுகிறார்கள், நினைக்கவில்லை. அடுத்தது பாருங்க, அவர் சொல்றார், ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும், சொல்றாரு, பலத்தை பார்க்கிலும் ஞானம். ஏன்னா அந்த பெரிய ராஜாவுக்கு பலன் இருந்தது, ஞானம் இல்லை. ஆனால் இந்த சிறிய பட்டணத்தில் இருக்கின்ற அந்த மனிதர்களுக்குள்ளாக ஞானமுள்ள ஒரு மனிதன் என்ன செஞ்சிருக்கான், இருந்திருக்கிறான். அது சொல்றாரு, மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே, ஆமா, அதிபதிகள் கூக்குரல் இடுகிறார்கள், மூடர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், ரொம்ப பேசிட்டே இருக்காங்க. ஆனால் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவை. இப்ப அடுத்தது சொல்றாரு, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும், யுத்த ஆயுதங்கள், இந்த பெரிய ராஜா கிட்ட யுத்த ஆயுதங்கள் இருக்கிறது, ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். பாவி ஞானமே நலம் என்று சொல்கிறார். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் என்று சொல்லிவிட்டு கடைசியா ஒரு காரியத்தை சொல்றாரு, பாவியான ஒருவன் மிகுந்த
நன்மை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். கடந்த சில வாரங்களாக இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை வேத பாட வகுப்புகளில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வகுப்புகளுக்கான பாடங்களை நான் எடுத்துக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் அதிகமாய் பதிந்தது. பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று. நான் அதை அவசரத்தில் ஒவ்வொரு நாளான வகுப்புகளுக்கான காரியங்களை மாத்திரம் கடந்து சென்றேன். அந்த வசனம் எனக்கு இருதயத்திலே பட்டது. நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டது போது தேவன் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த முழு பகுதியையும் நாம் படிக்க தான் போறோம். இன்னும் சில காரியங்கள் அதில் இந்த ஞானம் உள்ள மனிதர்கள் மறக்கப்படுகிறதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கடைசி வார்த்தையை சாலமோன் முடிக்கிறார்ல, பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை என்ன செய்கிறானா? கெடுக்கிறான். மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். அதை சொல்லுகிறார். அது என் பார்வைக்கு பெரிதா இருந்தது. இரண்டு விதமான கூட்டத்தை. ஒரு கூட்டம் ஞானி, பெரிய பட்டணத்தை, பெரிய ராஜாவை, பெரிய யுத்த தளவாடங்களோடு கூட வந்து அந்த சிறிய பட்டணத்தை அழிக்க வகை தேடி கொண்டிருந்த அந்த 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 பெரிய ராஜாவை ஒரு ஏழை ஞானி என்ன செய்தான்? விடுவித்தான். ஏழை ஞானி என்ன செய்தான்? விடுவித்தான். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியாகி ஒருவன் மிகுந்த நன்மை. இந்த வார்த்தை என்னோடு கூட அதிகமாய் பேசினது. நேற்று இரவு முழுவதும் இந்த வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் இரண்டு காரியங்களை கர்த்தர் எனக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார். அதை தியானிக்க, அதை சிந்திக்க, ஆராய்ந்து பார்க்க, கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது எனக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்தது. உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் நம்புகிறேன். ஆர்வத்தோடு கூட கேட்டீர்கள் என்றால் பிரயோஜனமா இருக்கும். அப்படியே ரொம்ப இதா கேட்டுட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். வேதத்தில் இரண்டு சம்பவங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின. அந்த பாதிப்பு இதுவரைக்கும் சரி செய்ய முடியவில்லை. அந்த பாதிப்பு இதுவரைக்கும், நான் அந்த சொன்னா புரிஞ்சுக்க, இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள், அந்த தன்மை, அந்த தீவிர தன்மை இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே நிலைத்திருக்கிறது. உலகத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை ஆரம்பிக்கும்படி விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 19வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு நபர், ஹிட்லர் என்கின்ற ஒரு நபரை குறித்து எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஜெர்மன் தேசத்துல, ஜெர்மன் என்றாலே எல்லாருக்கும் என்ன வந்துடுது? சரித்திரத்தை படித்தவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஜெர்மன்னால அந்த தேசத்துல பல காரியங்கள் இருக்கிறது. ஆனா அந்த தேசத்துல இப்ப பாருங்க, நம்மளுடைய தேசத்தை குறித்து சொன்னா இந்தியா அப்படின்னா பரவாயில்ல, நல்லா உடனே சொல்லிட்டீங்க. இந்தியா என்றாலே என்னதான் வந்துடும்? காந்திஜியை குறித்து, காந்தியினுடைய தேசத்திலிருந்தா வருகிறீர்கள் என்று ஒருவரை பார்த்து, வெளிநாட்டுக்கு போன ஒருத்தரை பார்த்து கேட்டாங்களாம். இந்தியான்னு சொல்ல தெரியல. இந்தியான்னு அவருக்கு என்னது? காந்தி பிறந்த தேசத்திலிருந்தா வருகிறீர்கள். சரி, அப்போ ஜெர்மன்னா எந்த ஆளு ஞாபகத்துக்கு வர்றாரு? ஹிட்லர் என்கின்ற மனிதனை குறித்து ஞாபகத்துக்கு வருகிறார். இந்த ஹிட்லருடைய சரித்திரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இந்த ஹிட்லர் படிப்படியாக அவர் வளர்ந்து வரும்போது அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும். அவருக்கு என்ன பசி? சிலருக்கு பணத்தின் மேல் பசி, பணப்பசி அப்படி சொல்லலாம். எப்படியாவது எதை சம்பாதித்தரணும். ஆமா, லட்சத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் கோடி, அப்புறம் 100 கோடி, அப்புறம் 1000 கோடி, அப்புறமே உலக பணக்காரர்கள் வரிசையில எப்படி வந்துடணும்? முதல் இடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும்னு அதுக்குள்ள லைஃப் டைம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தின் மேல், சிலருக்கு புகழின் மேல், சரி எப்படியாவது என்ன செய்யணும், எல்லாரையும் காட்டிலும் எல்லாம் நம்ம போனா திரும்பி என்ன செய்யணும், பார்க்கணும். சிலர் இப்படி பல காரியங்கள் இருக்கு. இவருக்கு என்னன்னா அதிகாரம் இருக்கணும், பவர் இருக்கணும், என் கையில் என்ன இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், இந்த ஆசை இவருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், அந்த வளர்ந்து வருகிற நேரங்களில் அவர் அந்த தேசத்தில் இருக்கின்ற ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் அழித்து விடுகிறார். ஜனநாயக அமைப்புனா புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு புரியாத காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். ஜனநாயக அமைப்புகள் என்றால் நம்முடைய தேசத்தில் கூட ஜனநாயக அமைப்புகள் இருக்கிறது.
என்னன்னா பத்திரிகை ஒரு ஜனநாயக அமைப்பு. நான் தப்பு பண்றேன்னா பத்திரிகை என்ன செய்தது, உடனே சுட்டி காட்டுது. அரசு தலைவர்கள் தப்பு பண்றாங்க அப்படின்னா உடனே பத்திரிகை என்ன செய்கிறது, அதை எழுதி அந்த தவறை சுட்டி காட்டுகிறது. இப்ப இவர் என்ன செய்யறார், தன்னுடைய தவறை பத்திரிகைகள் என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. உடனே என்ன செய்யறது, என்ன செய்யணும், ஒரு நல்ல தலைவன்னா என்ன செய்யணும், அதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சொல்லுவது சரி என்றால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அவங்க சொல்றது தப்புன்னா அமைதியா இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அது ஜனநாயக அமைப்பு. இன்னைக்கு ஒருவேளை அவங்க சொன்னது தப்பா இருக்கலாம், வரும் நாட்கள்ல அவர்கள் சொல்லுவது. ஆகவே அந்த அமைப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, நம்மளையா சுட்டி காட்டுறான்னு சொல்லிட்டு அவங்களை என்ன செஞ்சிடறாங்க, அழிச்சிடறாங்க ஜனநாயக அமைப்பை. இது போல நீதிமன்றங்கள் இருந்தது. இந்த தலைவனுடைய தவறுகளை சுட்டி காட்ட நீதிமன்றங்கள் இருந்தது. அந்த நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு, அவர் அழிச்சிட்டாராம். அது மாத்திரமல்ல, இப்படி பல, அதாவது பாராளுமன்றம் இன்றைக்கு எப்படி நம்ம தேசத்துல பாராளுமன்றம், இந்த பாராளுமன்றம் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் அந்த அந்த தேசத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த தேசத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் என்ன செய்யறாரு, தனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாராளுமன்ற அமைப்பை என்ன செய்தார், நாசம் பண்ணிட்டார். இப்படி அநேக ஜனநாயக அமைப்புகள் அந்த ஜெர்மன் தேசத்திலே இருந்ததாக நான் படித்தேன். இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டார், அழித்து அந்த தேசத்திலே அவர் ஒருத்தர் தான் தலைவர். எல்லாரும் யார் சொல்றதை கேட்கணும், அந்த அந்த ஹிட்லர் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்று அவர் எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டார். இப்ப அவர் வைத்ததுதான் சட்டம். அப்படி அந்த சூழ்நிலைக்கு அவர் கொண்டு வந்து விட்டார். இப்ப பாருங்க, அதிகாரம் சரி, தேசத்துல தலைவனாக மாறிட்டார். இப்ப அந்த அந்த அதிகார பசி தீர்ந்துருச்சானா இல்ல. இப்ப பக்கத்து நாடுகள் எல்லாம் என்ன செய்யணும், இப்ப இங்க தேசத்துல இதாயாச்சு, அடுத்தது என்ன செய்யணும், பக்கத்து தேசங்களை கைப்பற்ற வேண்டும், அங்கே தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. இந்த சமயத்துல தான் அவர் போலந்து என்கின்ற தேசத்தை அவர் என்ன செய்யறார், யுத்தம் பண்ணி பிடிக்கின்றார். போலந்து என்ற தேசம், அந்த நாட்களில் போலந்து பிரிட்டன் தேசத்திற்கு கீழாக இருந்தது. பிரிட்டன் நமக்கு தெரியும், நம்முடைய தேசத்தை யார் ஆளுகை செய்துட்டு இருந்தா, கிரேட் பிரிட்டன் என்று சொல்லுகிற அந்த அந்த ஆங்கிலேயர்கள் ஆளுகை செய்து கொண்டார். இந்த கிரேட் பிரிட்டனுடைய ஆளுகையில இந்த போலந்து தேசம் காணப்பட்டது. இந்த தேசத்தை, போலந்து தேசத்தை இவர்கள் ஆக்கிரமித்ததினாலே அல்லது யுத்தம் செய்ய அவர்கள் முனைந்ததினாலே இப்ப பிரிட்டனுக்கும் ஜெர்மனுக்கும் என்ன வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பாவி என்ன பேசுறான், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறான், மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக மோசமான மனிதர்கள், சர்வாதிகாரி என்று சொன்னால் யார் தான், ஹிட்லர். அதற்கு மேல ஒரு சர்வாதிகாரியை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தீமை அவரால் நடைபெற்றது. ஆகவே இந்த இந்த கிரேட் பிரிட்டனோடு கூட இப்பொழுது என்ன வருகிறது, சண்டை வருகிறது. இவர் விடுறதா தெரியல. இப்ப கிரேட் பிரிட்டனோடு கூட இந்த ஜெர்மன் தேசம் யுத்தத்துக்கு கடந்து செல்கிறது. இந்த கடந்து சென்றதுனால உடனே என்ன ஆகுது, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் என்ன செய்யுது, இந்த பிரிட்டனோடு கூட இணைகிறது. பிரிட்டனோடு கூட இணைகிறது. இந்த சைடு சோவியத் ரஷ்யா, அடுத்தது சைனா, ஜப்பான் போன்ற தேசங்கள் இந்த ஜெர்மனோடு கூட இணைகிறது. இப்போ என்னவா மாறிடுச்சு, உலக யுத்தமாக அது மாறுகிறது. பாவியாகிய ஒருவன், வேற எங்கேயும் போல, நான் இவர் தேவையில்லாம பிரசங்கம் பண்றதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஏன்னா மற்ற வசனத்தையே சொல்லிட்டு இருந்தா சிலருக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது. அதனால ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் இதை சொல்ல விரும்பினேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன், சக்சஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட், ஓகே. பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை, இப்ப உலக யுத்தமாக மாறிவிட்டது. உலக யுத்தமாக மாறிவிட்டது. உலக யுத்தமாக மாறின அதிகமான மனிதர்கள் அந்த யுத்தத்திலே மடிந்தார்கள். அதிகமான மனிதர்கள், அதிகமான பொருளாதார நஷ்டம், பஞ்சம் தலைவிரித்து ஆடினது. முழு உலகத்திலும் பஞ்சம், பொருளாதார சீர்குலைவுகள். இதற்கு என்ன வழின்னு தெரியல. எப்படி இந்த யுத்தத்தை நிறுத்துவது என்று யாருக்கும் என்ன செய்யல தெரியல. எல்லா இந்திய தேசத்துல கூட என்ன செய்வாங்க, அந்த யுத்தத்துல எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த யுத்தத்திலே பங்கு பெற ஆரம்பித்தது. மிகுதியான நஷ்டம். இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாத சூழ்நிலையில அமெரிக்கா ஒரு காரியத்தை செஞ்சிச்சு. 2 அணுகுண்டை கொண்டு போய் எங்க போட்டு வந்துட்டான் சொல்லுங்க, ஹிரோஷிமா, நாகசாகி. ஜப்பான் தேசத்துல 2 அணுகுண்டை கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க. யுத்தம் முடிஞ்சிச்சு. ஆனா 2 நகரமும் என்ன ஆயிடுச்சு,
அழிந்தே போய்விட்டது. இன்றைக்கு ஏறக்குறைய 85 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 85 ஆண்டுகள் ஆகி இன்னும் அந்த ஹிரோஷிமா நாகசாகில சில பாதிப்புகள் இருக்கிறது, இன்னும் சில பாதிப்புகள். ஆனால் 85 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை மாற்றி அமைச்சாச்சு. ஜெர்மன் தேசமும் சரி, மற்ற எல்லா நாடுகளிலும் ஓரளவுக்கு பொருளாதாரம் திரும்பியும் அந்த ஜனத்தொகை வந்துருச்சு, சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். சில பாதிப்புகள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இதுதான் கடந்த நூற்றாண்டிலே நடைபெற்ற மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை பெறுவான். நான் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது 85 ஆண்டுகளுக்கு பிறகு அதை கூட ஓரளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சரி செய்து விட்டார்கள். ஆனால் வேதத்துல 2 சம்பவங்களை நான் பார்த்தேன், இதுவரைக்கும் சரி செய்ய முடியாத சம்பவங்கள், இதுவரைக்கும் சரி செய்ய முடியாத. பாவியாகி ஒரு மிகுந்த நன்மையை கெடுப்பான். அதுல நிறைய இருக்குது, ஆனா சரி செய்யவே முடியாத, இதுவரைக்கும் சரி செய்ய முடியாது. தாவீது கூட ஒரு தப்பு செஞ்சாரு, 70,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அதனால திரும்பவும் சாலமோன் நாட்டில் திரும்பி அந்த ஜனத்தொகை வளர்ந்து விட்டது. அது ஓரளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவர் தன்னை தவறை கூட சரி செய்து கொண்டார். திரும்பியும் அந்த தேசத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஆனால் சில தவறுகள் சரி செய்ய முடியாத தவறுகளாக வேதத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியும், நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். 2 நபர்கள். முதலாவது ஆதாமை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி நிற்கிறேன். அவன் செய்த தவறை இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல, சரி செய்ய முடியவில்லை. அவன் செய்த தவறை இதுவரைக்கும் சரி செய்ய முடியவில்லை. முதலாவதாக அவனை கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வைத்திருந்தார் என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே சில காரியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 26 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு தேவன் போதும் இருக்கட்டும், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனிதனை என்ன செய்கிறார், இந்த மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக இந்த அழகான பூமியை ஆண்டவர் என்ன செய்கிறார், சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். வழியே சொல்லுவோமா, அழகான பூமி. நம்ம பூமி எப்படி இருக்குது, அழகா இருக்கு. மற்ற கிரகங்களை எல்லாம் கொஞ்சம் பாருங்க, மற்ற கோள்களை எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் அதுல ஒரு காரியம் எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. பார்த்திருக்கீங்களா? சந்திரன் சொல்றாங்க, செவ்வாய், என்னென்ன புதன், என்னென்னமோ கோள்கள் பேரெல்லாம் சொல்றாங்க. எல்லா கோள்களும் எப்படிதான் இருக்குங்க, ஒழுங்கின்மையும் சொல்லுங்களேன் வெறுமையுமா இருக்கு. மேடு பள்ளமா இருக்குது, குழியா இருக்குது, பெரிய குழின்னு சொல்றாங்க, எல்லாம் குழிகளா இருக்குது. நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது சின்ன டாட் மாதிரி இருக்குது, சின்ன ரவுண்டா தெரியுது. அதெல்லாம் பல மைல் தொலைவில் இருக்கின்ற மிகப்பெரிய பாதாள குழிகளை போல இருக்குமா அங்க போனா. எல்லாம் அப்படிதான் இருக்குது, எல்லா கோள்களும் அப்படி இருக்கு. ஆனா நம்ம பூமியை கர்த்தர் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு, அற்புதமா உருவாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் இந்த அற்புதமான பூமியை உருவாக்கினதுக்காக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் உருவாக்கி இருக்கிறார், ஆறுகளையும் சமுத்திரத்தையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், மரம் செடி கொடிகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், பறவைகளை வானத்திலே பறக்க பறவைகளை தேவன் உருவாக்கினார், சமுத்திரத்திலே ஓடும்படியாக மச்சங்களை மீன்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உருவாக்கி இருக்கிறார், மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு கடைசியா யாரை படைக்கிறாரு, மனிதனை. அவனை எப்படி படைக்கிறாரு, தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். இப்ப உண்டாக்கிட்டு இந்த மனிதனுக்கு அவர் செய்த காரியம் பாருங்க. அடுத்தது வாசிக்கலாம். அவர்கள் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். இவனை என்ன உருவாக்கினாரா, அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கினார். அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு, சகலவற்றையும் என்ன செய்கிறார், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவன், பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற தேவன். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட இந்த ஆதாமை ஒரு ஆளுகை செய்கின்ற ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி வைத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா. ஆமா, ஒரு ஆளுகை, ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். யாருக்கு?
ஆமா, ஒரு கிங்டம் ஏற்படுத்தி இவனை கிங்கா மாத்திட்டார். ஒரு அற்புதமான தேவன். பிரைஸ் தி லார்ட். ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு ராஜாவாக ஆதாமை ஏவாளை என்ன செஞ்சிட்டாரு, உட்கார வைத்துட்டு சொல்றாரு, எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, ஆளக்கடவர்கள் என்றார் என்று படிக்கிறோம். அது மாத்திரல்ல, தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே. இப்போ தேவனை பார்த்தா இவனை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமா, கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி அதை கீழ்ப்படுத்தி. அப்ப பாருங்க, மச்சங்கன்னா மீன்கள், அவற்றின் மேல் இவனுக்கு என்ன இருந்திருக்கு, அதிகாரம் இருந்திருக்குது. நேரம் போயிருப்பான், சாப்பிட்றதுக்கு அது வேணும்னா என்ன செஞ்சிருக்கலாம், பிடிச்சிருந்திருக்கலாம். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் இவன் சொன்னா எல்லாரும் என்ன செய்யுது, கீழ்ப்படுகிறது. பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கடைசியில சொல்றாரு, ஆளுகையை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களை என்ன செய்தாராம், ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆசீர்வதித்தார். ஆமா, ஆசீர்வதித்தார். இப்படி அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த மனிதனை என்ன செய்கிறார், அவர் படைத்தார். ஆனால் பாவம் இவை எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு விட்டது. இங்க பாருங்க, 2வது அதிகாரத்தில் ஒரே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். வாசிக்கலாம். 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஒரு நல்ல தேவன்ல, ஆமா, எந்த கனியும் என்ன செய்யக்கூடாது. நம்மளா இருந்தா கூட சில நேரத்தில் சொல்லுவோம், பிள்ளை நான் அதெல்லாம் வச்சிருக்கிறேன், நான் வர்ற வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது சொல்றீங்க. அப்பவும் நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருவாங்க, காலி பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரி காரியத்தை எங்க வச்சீங்கனாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க எடுத்துருவாங்க. பாருங்க, புசிக்கவே புசிக்கலான்னு சொல்றார் நல்ல ஆண்டவர். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில், ஒரே ஒரு கனியை தான் என்ன செஞ்சார், புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அவன் புசிச்சுட்டான். கீழே நடந்தது பாருங்க. கீழே 3வது அதிகாரத்துக்கு வரும்போது, இவன் புசித்ததினால 24வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு, இப்ப மனுஷனை என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஏதேன் என்னும் அழகிய தோட்டத்திலிருந்து இவன் என்ன செஞ்சிட்டார், துரத்தி விட்டு என்று படிக்கிறோம். அது மாத்திரல்ல, இந்த காரியத்தை அவன் செய்த உடனே 7வது வசனம் படிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். இந்த பாவத்தினாலே சில விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த விளைவுகளில் சில விளைவுகளை இன்னும் என்ன செய்ய முடியல, சரி செய்ய முடியல, முழுமையாக சரி செய்ய முடியல. முதல்ல நான் புரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, தேவசாயலில் உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் தேவனோடு உள்ள உறவை அப்படியே என்ன செஞ்சிட்டான், இழந்து விட்டான். தேவனோடு கூட உள்ள உறவை அவன் இழந்து விட்டான். 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி. அப்போ இன்றைக்கு இருக்கிறது போல எல்லாம் இல்ல. ஆதாம் தேவனோடு உள்ள சரியான உறவு, தேவனை முகமுகமாக, மோசேயை சொல்றாங்க, வசனம் சொல்லுது தேவனை முகமுகமாக. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உம்முடைய மகிமையை முகத்தை நான் பார்க்கணும்னா நீ பார்க்க முடியாதுன்ட்டார். யார்கிட்ட, மோசே. ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் அப்படி அல்ல. அவள் தேவனுடைய முகத்தை பார்த்தார்கள், தேவனோடு கூட முகமுகமாக அவரை தரிசித்தவர்கள் அவர்கள். அதான் சொல்றார், பின்பு தேவன் அவர்களை நோக்கி. அப்போ அவர்களோடு கூட தேவன் ஐக்கியமா இருந்தார், அவர்களோடு கூட தேவன் பேசினார். ஆனால் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், 8வது 3:28 இல்லையா, சரி. ஆனால் பாவம் செய்த போது தேவன் அவர்களை என்ன செஞ்சிட்டாரு, துரத்தி விட்டார். அப்ப அந்த உறவை மனிதன் என்ன செய்தான், இழந்துட்டான். மனிதன் இழந்துட்டான். ஒரு எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன்,
சில உறவுகளை இழக்கும் போது அதனுடைய வேதனை நமக்கு தெரியும். தேவனோடு உள்ள உறவு, மனிதர்களோடு உள்ள உறவு இழந்தா நம்ம ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை. சிலரோடு கூட உறவில் இல்லாமல் இருப்பதே நல்லது என்று சொல்லுகிறார்கள். அவங்களோடு கூட ஐக்கியம் வைக்கிறதை காட்டிலும் சொல்லுங்களேன், ஆமா வேண்டாங்க அப்படின்னு தான் நம்ம திருப்பிட்டு போயிடுறோம். ஆமா திருப்பிட்டு போயிடும். ஆனால் தேவனோடு உள்ள உறவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார். பிரபஞ்சத்தை உருவாக்கி எல்லாம் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்து ஆளுகை செய்கிறவனாக வைத்து அவனை ஆசீர்வதித்து பெரிய ஒரு காரியத்தை மனிதனுக்கு செய்து வைத்தா ஒரே ஒரு கட்டளை தான். 10 கட்டளை எல்லாம் கொடுக்கல. அப்போ எத்தனை கட்டளை தான்? ஒரே ஒரு கட்டளை. அதுவும் தாராளமா கை கொள்ள முடியும். ஆமா எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். ஒரே ஒரு பழத்தை தான் என்ன செய்ய வேண்டாம் இருந்தார், சாப்பிட வேண்டாம். பசியில ஏதேன் தோட்டத்துல எல்லாம் இல்ல. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வனாந்திரத்துல 40 நாள் உபவாசம் இருந்தார். அவருக்கு சாப்பிட ஒன்றும் இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. டெஸ்ட் அப்படியெல்லாம் இல்ல, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டளைக்கு அவர்கள் என்ன செய்யல, கீழ்ப்படி. இப்ப தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை, உறவை அவர்கள் இழந்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய, அதை சரிப்படுத்தவே என்ன செய்ய முடியல, சரியா முடியல. மனம் திரும்பர்களோடு கூட தேவன் உறவு கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் நீங்க சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஏனோக்கோடு கூட தேவன் சஞ்சரித்தார். கடந்த வாரத்தை நாம் அதை படித்தோம்னு நினைக்கிறேன். ஏனோக்கோடு கூட தேவன் என்ன செய்தார்? ஆனால் ஆண்டவருக்கு விருப்பம். ஆனால் மனிதன் என்ன செய்யறான்? பாவத்தில் இருக்கிறான். தேவனோடு கூட உள்ள உறவை அவன் இழந்துட்டான். கடைசியில ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆண்டவருக்கு ஆசை மனிதனோடு கூட அந்த உறவை வைக்க வேண்டும் என்று, அந்த ஐக்கியத்தை வைக்க வேண்டும் என்று. ஆனால் மனிதனால் முடியல. அந்த உறவை தக்க வைக்க மனிதனால் முடியல. ஏதாவது ஒரு தப்பு என்ன செஞ்சிடறான், செய்து தேவனோடு உள்ள உறவை, ஐக்கியத்தை இழந்து விடுகிறவனா இருக்கிறான். கடைசியில அவர் சொல்றாரு பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் தான் உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை, இந்த ஆபிரகாமின் சந்ததியோடு கூடவாது உறவை என்ன செஞ்சுக்கலாம், ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனாலும் அவர்களுக்குள் பிரச்சனை இருக்கிறதை அவர் பார்க்கிறார். 19வது அதிகாரத்துல 21வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்க அவங்க எல்லாம் மலையின் அரிவாரத்துக்கு வர சொல்லு, ஆனா மலையை ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது என்றார். வாசிக்கலாம் 19:21, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19:21. அவர்கள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு எச்சரி. அப்ப பாருங்க, அதை படிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு ஆசைதான், ஆனா அவங்க கிட்ட வர முடியாது. ஏன்னா எப்படி இருக்கான், பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், கிட்ட வர முடியாது. அந்த மலையை தொட்டா அவன் அழிந்து போயிடுவான். என்றால் தேவன் அங்கே இறங்கி இருக்கிறார். திரும்பவும் தொடர்ந்து பாருங்க, அவளை சுத்திகரிக்கிறார். அவர் சொல்றாரு 25வது அதிகாரத்துல 8வது வசனத்தை, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி என்று சொல்லுகிறார். ஆனா வாசஸ்தலத்துக்குள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது, எல்லாம் வெளியே நில்லுங்க அப்படின்றார். பாருங்க, அந்த ஆதாம் இப்படி எல்லாம் இல்ல. அதை தான் சொல்ல வரேன். ஆதாம் இப்படி எல்லாம் இல்ல. தேவனோடு கூட என்ன செய்தான், அவன் ஐக்கியமா இருந்தான், தேவனை முகமுகமாய் தரிசித்தான், தேவனோடு கூட உலாவினான், தேவனோடு கூட பேசினான். இன்னைக்கு இருக்கிற அந்த திரையெல்லாம் இல்ல. அவ்வளவு தேவனோடு கூட முகமுகமாய் அவன் பேசினான். ஏனோக்கு கூட அந்த லெவல்ல இருந்திருப்பானா எனக்கு தெரியல. சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆனால் முகமுகமாய் அவரை தரிசித்திருக்க முடியாது. ஆதாம் இருந்த அந்த நிலையை ஏனோக்கு நிச்சயமாய் பெற்றிருக்க முடியாது. ஆனால் இந்த ஆதாம் தன்னுடைய தவறினாலே அந்த உறவை என்ன செய்தான், இழந்து விட்டான். அந்த உறவை திரும்பவும் ஏற்படுத்தும்படியாக இயேசுவை, தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு என்ன செய்தார், அனுப்பினார். வாசிக்கலாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ரோமர் 5:10. இப்ப பாருங்க, பாவம் செய்த பிறகு மனிதர்கள் என்னவா மாறுகிறாங்க, தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால். சரி, இப்போ குமாரனின் மரணத்தினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தேவனோடு ஒப்புரவாக்கி. ஆனாலும் அவரை என்ன செய்ய முடியல, ஆவியில தரிசிக்கலாம், ஆனா மாம்ச கண்கள்ல பார்க்க முடியாது. அவர் சொல்றார், என்னை கண்டவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, உயிரோடு கூட இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு நாள்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு சொல்லுவோமா, அதை நம்ம வாசிக்க போகிறோம். அப்ப முதல்ல
இந்த ஐக்கியத்தை சரியாக ஆதாம் பெற்றுக்கொண்டிருந்த இந்த ஐக்கியத்தை, உறவை இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல, சரியா அதை திருத்த முடியவில்லை. பாவியாகி ஒரு மனிதன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இது கெட்டுச்சா? ஆமா. இரண்டாவது அவன் 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 கெடுத்துக்கொண்ட காரியம் என்னன்னா, வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2:17. ஆனாலும் புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். இதையும் இன்னும் என்ன செய்ய முடியல, மாற்றவே முடியல. எங்கேயும் என்னது, ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி பாருங்க. ஆமா, அங்க மரண அறிவித்தலா, ஆமா, நித்திரை அடைந்தார், என்னென்னமோ போடுறாங்க, வித்தியாசமான பேரெல்லாம். எல்லா இடங்களிலேயும் மரணம். அது சொல்றார், புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். யோசிச்சு பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அதை யாராவது மாற்ற முடிகிறதா? அதிகாரம் இருக்குதுங்க, மாற்றிடலாம். மாற்ற முடியாது. மரணத்தை மட்டும் மாற்ற முடியாது. அதான் பாவியாகிய மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆமா, தேவ சாயலில் உருவாக்கப்பட்டான். தேவ நித்தியமானவர், நித்தியமாய் வாழும்படி மனிதன் உருவாக்கப்பட்டான். ஆனால் பாவம் மரணத்தை கொண்டு வந்து, பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொண்டு வந்து விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை படிக்கும் போது ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் அதை பார்க்கும்படி கேட்கிறேன். என்னோடு கூட ரோமர் நிருபம் 5வது அதிகாரம். அப்பதான் அது புரியும். கொஞ்சம் அதை கவனிங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 12வது வசனத்திலிருந்து அப்படியே என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து படிங்க. இப்படியாக ரோமர் 5:12 வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் என்ன செஞ்சான், உலகத்திலே பிரவேசித்தது. ஒரே ஒருத்தன் தப்பு பண்ணா இப்ப என்ன ஆயிடுச்சு, மரணம் வந்துருச்சு. இப்ப மரணத்தை தப்ப வழியே இல்லை. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம மருத்துவம் பார்த்தாலும் சரி, எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒண்ணு என்ன செய்ய முடியல, மரணத்திலிருந்து மனிதனை விடுவிக்கவே முடியல. அதை சொல்லுகிறது பாருங்க. அந்த ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருச்சு. இதை நான் படிக்கும் போது, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா எல்லா மனுஷரும் என்ன ஆயிட்டாங்களா, எல்லாருக்கும் மரணம் வந்துச்சான். அடுத்த வசனத்துல பாருங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் என்ன இருந்துச்சா? ஏங்க, பாவம்னா என்ன? மீறுதல். பாவம்னா என்னது? மீறுதல். எதை மீறுகிறோம்? பிரமாணத்தை, கட்டளையை மீறுவதுதான் பாவம். இப்ப ஆதாம் பாவம் செய்தான், அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவனுக்கு கட்டளையே கொடுக்கப்படல. நான் இதை நேத்திக்கு கட்டளை எனக்கு வெளிப்படுத்தின சத்தியம். கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார், இதை புசிக்காத, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இங்க பாருங்க, பவுல் ரொம்ப அற்புதமாக அதை சொல்லுகிறார். நியாயம் பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால், அப்ப நியாயப்பிரமாணம் எப்பதான் கிடைக்குது? மோசேயின் மூலமாக தான் என்ன கிடைக்குது? அப்போ ஆதாமின் முதல் மோசே வரைக்கும் என்னவே இல்ல. ஆனா என்ன இருந்துச்சா? பாவம் இருந்தது, மரணமும் இருந்தது. ஒருத்தருக்கு பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. பாவியாகி ஒரு மனுஷன், சொல்லுங்க, மிகுந்த நன்மையை கெடுப்பான். அதை பாருங்க, பவுல் அடுத்தது சொல்றார். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும். எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் தப்பு செஞ்சா இந்த கோயம்புத்தூரே அழிச்சா எப்படி இருக்கும்? ஆதாம் தவறு செய்தான். அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும், அதாவது ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. நியாயப்பிரமாணமே இப்ப அந்த ஜனங்கள்லாம் கேட்பாங்கல்ல, பிரமாணமே கொடுக்கல, எங்க மேல எதுக்கு இது வருது? ஒரு மனுஷன் பாவம் செய்கிற ஒரு மனுஷன் மிகுந்த
நன்மை. பாருங்க, இப்ப 17வது வசனத்துக்கு வரலாம். எல்லாம் படிச்சா நல்லா தான் இருக்கும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் என்ன செய்கிறது? ஆண்டு கொண்டது. மரணம் ஆண்டு கொண்டது. இப்ப அப்படியே 17வது வசனம் ரைட், ஓகே. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கு மேலும் மரணம் வந்துருச்சு. இப்போ யாரும் அதை தப்பித்துக் கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கொள்ளுங்கள், அதுல கொஞ்சம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தை ஃபர்ஸ்ட் 26வது வசனம் படிக்கலாம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கு கடைசி சத்துரு ஒருத்தர் இருக்கான். யாரு? ஆமா, பிசாசு ஒரு சத்துரு. எல்லாருக்கும் யாரு சத்துரு? பிசாசு ஒரு சத்துரு. அப்புறம் இன்னொருத்தர் வீட்டாரே சத்துரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சத்துரு இருக்கான்பா, கடைசி சத்துரு. அவன் கடைசியா தான் என்ன செய்வான்? அதுக்கு முன்னாடி வரமாட்டான். அது அப்பப்ப வந்து எட்டி பார்ப்பான், ஞாபகப்படுத்திடுவான், நான் ஒருத்தர் என்ன செய்யறேன் இருக்கேன்னு சொல்லுவான். கடைசி அவனை என்ன செய்யவே முடியாதான், தப்பிக்கவே முடியாது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாராம்? மரணம். ஒருத்தரும் தப்ப முடியாதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவியாகிய ஒரு மனுஷன் மிகுந்த நன்மை. பாருங்க, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் என்ன செஞ்சிருச்சோம்? ஆண்டு. இதை படிச்ச போது எனக்கு ரொம்ப எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணமே இல்லை. ஆனா மரணம் என்ன செஞ்சிச்சு? ஆளுகை செய்தது. இது ஒரு அற்புதமான காரியம். எனக்கு நேற்று இன்றைக்கு தான் நைட்டு தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறார், நியாயப்பிரமாணமே இல்லை, ஆனா மரணம் அவர்களை ஆளுகை செய்தது. ஒரே ஒரு மனிதனுடைய தவறு, மரணம் ஆளுகை செய்தது. கீழே நீங்க படிச்சு பாருங்க. இந்த மரணத்தை தேவன் தம்முடைய சரீரத்தினாலே, தம்முடைய சரீரத்தை சிலுவையில ஒப்பு கொடுத்ததுனால தான் அதை என்ன செய்கிறார்? அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதை இந்த இடத்தை அப்படியே வச்சுட்டு ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம திரும்பி 1 கொரிந்தியர் 15க்கு வரலாம். ரோமர் 5:17. அல்லாமலும் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இப்ப பாருங்க, ஜீவனை நான் இப்படி சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனாலே நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இப்ப பாருங்க, இதுல நிறைய காரியங்களை சொல்லலாம். அவன் ஆளுகை இழந்தான், உறவை இழந்தான். இப்ப திரும்பி இயேசு கிறிஸ்துவினாலே திரும்பி உறவு கிடைக்குது, ஆளுகை கிடைக்கிறது, மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது, நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப 15க்கு வருவோம். 1 கொரிந்தியர் 15:51வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இது 2 குரூப்புக்கு சொல்றாரு. ஒரு குரூப் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசியில் எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் இப்ப மரித்து போனவர்கள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்வாங்களாம்? எழுந்திருப்பார்கள். அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார், நாமும் மறுரூபமாக்கப்படும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமா. இது எப்பதான் நடக்கும்? கடைசி சத்ரு எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஆண்டவர் வரும்போது அவன் பரிசுத்தமா வாழ்றானோ அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த சத்ருவுக்கு தப்ப முடியும். அதை சொல்லுகிறார், மரணம் ஜெயமாக என்ன செய்யுமா? விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன். ஆமா, இதுல இருந்து விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மனுகுலம் இன்றைக்கு வரணைக்கும் மரணம். ஆமா, இப்ப போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போறதுக்கு சொல்ல என்ன செய்யுது? ஆம்புலன்ஸ் ஓடுது, பாத்தீங்களா? ஆமா, அந்த சத்தம் கேட்கும் போது என்னது? ஆதாம் செய்த தவறு. திடீர்னு ஆம்புலன்ஸ் என்ன செய்யறாங்க? பொறிக்கடலை போட்டுட்டு என்ன செய்யறான்? பூவெல்லாம் போட்டுட்டு தூக்கிட்டு போறான். இன்றைக்கு வரைக்கும் மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு, மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய கடைசி சத்துரு மரணம். இதுல யாரு தப்ப முடியல. நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல பாவமே செய்யாதவனும் கூட என்ன செய்யல, தப்பி போக முடியல. நேற்று இரவு முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பாவியாகிய ஒரு மனுஷன், சொல்லுங்க சத்தமா, மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியாகிய
ஒரு மனுஷன். அப்ப ரெண்டாவது மரணம், மூன்றாவது ஆளுகையை அவன் இழக்கிறான். ஆளுகை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, ஆளுகை செய்யுங்கள் என்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஆளுகையை கொடுத்தாரு. பாவம் ஆளுகையை என்ன செய்தது, ஆண்டவர் துரத்தியே விட்டார். எதை விட்டு, எதனை விட்டு, துரத்தியே விட்டுட்டார் ஆளுகையை. ஆனால் இரண்டாம் ஆதாமிய இயேசுவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னென்னத்தின் மேலெல்லாம் ஆளுகை கொடுத்தாரோ அதன் மேலெல்லாம் இயேசுக்கு என்ன இருந்துச்சுங்க, ஆளுகை இருந்தது. வாசிங்க, அந்த இடத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அந்த இடத்தை நம்ம படிச்சோம்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படிங்க அதை. அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள், பாருங்க, சமுத்திரத்தின் மச்சங்கள் மேல ஆண்டவருக்கு அதிகாரம் இருந்துச்சா? ஆமா. ஒரு நாள் அவர் கடற்கரை ஓரமா போயிருந்தார். அப்போ பேதுருவும் அந்திரேயாவும் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரம் இருக்கட்டும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 1 அப்போ பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இவங்க பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ராம் முழுவதும் இவன் என்ன செஞ்சிருக்கான், வலை போட்டு பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட இவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இவன் என்ன செஞ்சிட்டு காலையில வலையை அலசி கொண்டிருக்கிறான். சரி, வலையை என்ன செய்யலாம், சுத்திட்டு வீட்டுக்கு என்ன செய்யலாம் போலான்னு சொல்லிட்டு வலையை சுத்திட்டு இருக்கான். இவரு அவனை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அவன் படகுல போய் உட்கார்ந்து அந்த ஜனங்கள் எல்லாம் உடனே இயேசுவை பின்பற்றி வந்துட்டாங்க. இயேசு கிட்ட வந்துட்டான். உடனே படகுல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கடைசியில பிரசங்கம் முடிஞ்சிச்சு. இவங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அன்னைக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்துச்சோ தெரியல பேதுருவுக்கு. உடனே பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே படகை கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன செய், வளைய போடுன்னு சொல்றார். உடனே அவன் சொல்றான், ஐயரே ராம் முழுவதும் என்ன செஞ்ச, பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அவன் சொல்றான், நான் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், நான் தொழில எனக்கு எதுதான் மீன் பிடிக்கிற தொழில். இரவுல தான் மீன் கிடைக்கும், பகல்ல என்ன செய்யவே கிடைக்காது. ஆனா இப்ப சூரியன் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, இப்ப மீன் எல்லாம் ஆழத்துக்கு போயிருக்கும், வாய்ப்பே இல்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. ஏன் சொல்லுமா, யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டு போயிருக்கார், இவர் தான் மேசியான்னு அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கார், இவர் மேசியா. ஏன்னா இவங்கெல்லாம் யாருடைய ஃபாலோவர்ஸ், யோவான் ஸ்நானனுடைய ஃபாலோவர்ஸ். ஆகவே அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இவர் மேசியான்னு. உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்யறேன், வலைய போட்டா மிகுதியான மீன்கள் அவருக்கு என்ன செஞ்சான், அது வரைக்கும் ராம் முழுவதும் ஒன்றும் கிடைக்கல. ஆனா இப்போ இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். மிகுதியான 2 படகுகள் அமிழத்தக்கதாக என்ன கிடைக்குது, மீன்கள். அப்ப மீன்களின் மேல் இதே போல யோவான் 21 நம்ம படிக்கிறோம்ல. ஆமா. ஒரு நாள் பேதுரு வர்றாரு, அவர்கிட்ட கேட்கிறார், உங்கள் போதகர் வரி செலுத்துறாரான்னு கேட்கிறாங்க. வரி வசூலிக்கிறாரு. ஆமா, எங்க போதகர் வரி செலுத்துறார். இவரு ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டு வந்துட்டார். ஆனா இவங்க கிட்ட என்ன இல்ல, காசு இல்ல. பேதுரு பேசுறதுக்கு முன்னாடியே சொல்றாரு சில காரியங்களை சொல்லிவிட்டு, பேதுரு தூண்டில் எடுத்துக்கொண்டு கடலுக்கு போ, கடல்ல தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை எடுத்து வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணம் இருக்கும், எனக்கு உனக்கும் போய் என்ன செய்த, அதை வரி செலுத்திட்டு வான்னு சொல்றார். ஒரு சொல்லுமா, மீன்களின் மேல் மச்சங்களின் மேல் அவருக்கு என்ன இருந்ததுங்க, ஆளுகை இருந்தது. பறவைகள், ஆமா. அடுத்தது எதை சொல்றாரு, ஆகாயத்து பறவைகள். பேதுருவை பார்த்து, அதுவும் பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 முறை என்ன செய்வ, நீ மறுதலிச்ச பிறகுதான் சேவல் என்ன செய்யும், கூவும் என்று சொல்லுகிறார். மிருக ஜீவன்கள் பாருங்க, அடுத்தது பறவைகள், அடுத்தது பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல அவர் வனாந்திரத்துல போய் அவர் உபவாசம் பண்ணினாராம். அப்படி சொல்லும் போது சொல்றாரு, அங்கே வாசிக்கலாம், காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். வாசிக்கலாம், அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் ஒன்னும் அவரை சேதப்படுத்தல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஒரு குரங்கு வந்து துரத்தினால் கூட என்ன செஞ்சிருவோம், ஒரு நாய் வந்து துரத்தினா ஓடிடுவோம். ஆனால் காட்டு மிருகங்களின் நடுவே என்ன செஞ்சுட்டு இருந்தாராம், இப்படிதாங்க இருந்தான். யாரு, ஆதாம் இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது ஆளுகையை இழந்தான். இப்ப நம்ம படிச்சோம்ல, ரோமர்
5வது அதிகாரத்துல நம்ம படித்தது போல அவராலே ஜீவனை அடைந்து அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆளுகை செய்வார்கள் என்று நாம் படித்தோம். வாசிக்கலாம். ரோமர் 5:17 அந்த இடத்தை வாசிக்க முடியுமா? ஒருவராலே ஜீவனை அடைந்து திரும்பவும் ஆண்டவர் 1000 வருஷத்துல இங்க ஆளுகை செய்யும் போது கூட நாமளும் என்ன செய்வோம்? ஆளுகை. அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும். மீன் கண்ட்ரோல்ல இருக்கும், பறவைகள் கண்ட்ரோல்ல இருக்கும், எல்லா மிருகங்களும். இப்போ ஒரு நாய் கூட நம்மளை மதிக்கிறது இல்லை. நான் சொல்றது உண்மையான நாய் தான் சொல்றேன். நாய்கள் கூட என்ன செய்யறது இல்லை, மனிதனை மதிக்கிறது, நம்மளை துரத்துது அது. ஆனா 1000 வருட அரசாட்சியில எல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. பாருங்க, இதை இன்னும் சரிப்படுத்த முடியல. பாவியாகிய ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அடுத்தது ஆளுகை மாத்திரம் இல்ல, ஆக்கினை தீர்ப்பு. அடுத்தது அவன் இழந்து போனது என்னதுங்க? ஆக்கினை தீர்ப்பு. பாருங்க, ஆண்டவர் அவனை படைத்து ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். பாருங்க, 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும், 28வது வசனத்தின் கடைசி வார்த்தை, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டுடைய ஆசீர்வாதம். ஆனால் பாவம் செய்த போது 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், இப்ப ஆக்கினை தீர்ப்பு, பாவத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. பகை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீயை நோக்கி, அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது வேதனை இப்ப என்ன செய்யும்? பெருகும். இந்த பாவத்துக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா? ஆமா, கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது என்னைக்கு ஒரு பெண் கருவுறுகிறாளோ, கன்சீவ் ஆகிறோம், அன்னைக்கே என்ன வந்துருது? வேதனை. எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எவ்வளவோ ஞானம் விருத்தி அடைஞ்சிச்சுன்னு சொல்றோம். அதை மாற்றவே முடியல. பாவியாகிய ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இன்னையும் சரி, இதுக்கு மேலேயும் சரி, இதை மாற்றவே முடியாது. பாருங்க, வேதனை பெருகுமா? அடுத்தது, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இல்ல, நாங்க வேற மாதிரி வேதனை இல்லாமல் பிள்ளை பெறுவோம்னா கடைசி வரைக்கும் வேதனையை கொடுக்கிறார் ஆண்டவர். மற்றவங்களுக்கெல்லாம் அதோடு கூட நிறுத்திக்கிறாரு. ஆனா வேற மாதிரி அதை தாண்டணும்னா, அதுல இருந்து விடுபட வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதும் வேதனை என்ன செய்யறாரு? அவர் கொடுக்கிறார். வேதனையோடு கூட பிள்ளை. யாரும் இதுல தப்பித்துக் கொள்ள முடியாது. சரி, அந்த அடுத்தது பாருங்க. அடுத்து, புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை. எல்லா ஆண்களும் பெண்ணை என்ன செய்யணும்னு நினைப்பான். சொல்லுங்க, ஆளுகை கேட்டா சொல்ல, நான் தலை, நீ சரீரம். அந்த டாமினேஷன், அந்த 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 எண்ணம் அவனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்யுது? அவனுடைய நினைவுகளே இருக்குது. அதுல மாற்றவே முடியாது. ஆமா, ஆளுகை செய்யணும்னு நினைவான். அது முடியலன்னா சரி தனியா போ அப்படின்றாங்க. அந்த அந்த லெவல்ல இருக்குது. இந்த காரியத்தை மாற்ற முடியாது. 21வது நூற்றாண்டு தான். ஆனாலும் ஆண்கள் கிட்ட என்ன இருக்கும்? ஆளுகை செய்ய அந்த அந்த எண்ணங்கள் இருக்கும். அது நியாய தீர்ப்பா இருக்கு. சரி, ஆதாமுக்கு எடுத்துக்கொள்வோம். கீழே நீங்க வாசிக்கலாம். சரி, ரைட் இருக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பா என்று சொல்லுகிறார். வருத்தத்தோட புசிக்கணும். நீ நீ இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதன் வருத்தத்தோட அதன் பலனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் பணத்தை சம்பாதிச்சாலும் மனிதர்கள் வருத்தத்தோட தான் என்ன செய்யறாங்க? சாப்பிட்றான். ஆமா, எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. டாக்டர் சொல்லிடுவார், ஸ்வீட்டே என்ன செய்யாத சாப்பிட. இவங்கிட்ட நிறைய காசு இல்லாதப்போ அவன் ஸ்வீட்டை என்னைக்கடா வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப என்ன வந்துருச்சு? காசு வந்துருச்சு. டாக்டர் சொல்றாரு, அதை சாப்பிடாத. எதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சாப்பிட வருத்தத்தோடு. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்றாரு, இதெல்லாம் சாப்பிடு. எதெல்லாம் மனிதனுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நீ என்ன செய்ய? சாப்பிடு. எதெல்லாம் பிடிக்குதோ சாப்பிடாது. அடுத்தது பாருங்க கீழே, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும்
ஆகாரம் புசிப்பார், முகத்தின் வேர்வையால். இப்ப சொல்லவே வேண்டாம், இப்போ ஏசியில உட்கார்ந்து இருக்கிறதுனால அமைதியா இருக்கு. எல்லாம் தகித்து கொண்டு இருக்கிறது வெயில். எல்லார் வீடுகளும் நம்ம அதை கவனிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் என்ன செய்யுது, ரொம்ப வெயில். வேர்வையால் என்ன செய்வாயா, ஆகாரம் புசிப்பார். வெளியே போயிட்டு வந்தா அவ்வளவுதான். அதான் நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு நாள் நான் நினைச்சேன், இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை எல்லாம் என்ன செஞ்சார், இந்த 21வது நூற்றாண்டுல எல்லாத்தையும் விடுதலையாக்கிட்டார் நான் நினைச்சேன். அப்போ ஒரு நாள் ரேஸ் கோர்ஸ்ல நடந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசுறார், காட்டுறார். பாரு, ஒருத்தன் கையை தூக்கிட்டே என்ன செய்யறான், ஓடுறான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் உட்கார்ந்து எழுந்துக்கிறான், எக்ஸசைஸ் பண்றாங்க. மொத்தமா என்ன செய்யறான், வேர்வை சிந்துறான். அவன் ஏசி ரூம்ல, கார் ஏசி, ஆபீஸ் ஏசி, வீடு ஏசி, எல்லாம் ஏசி, வேர்வையே சிந்துறது இல்ல. இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்கு டாக்டர் கிட்ட போயிருக்கான். அவன் சொல்லிட்டாரு, நீ 1 மணி நேரம் என்ன செய்ய, போய் பனிஷ்மெண்ட் செஞ்சுட்டு வா. பனிஷ்மெண்ட் எப்படி செய்யணும், வேர்வை சிந்தனும், வேற ஒரு பனிஷ்மெண்ட் இல்லைங்க. இல்லைன்னா ஓடுறான், நடக்கிறான், எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு. கொஞ்சம் அங்க போய் பாருங்க, நான் அடிக்கடி போயிட்டு இருக்கிறேன். பார்த்தா அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா, ஸ்கூல்ல நம்ம தண்டனையை அனுபவிக்கும் போது, பனிஷ்மெண்ட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணமோ அத்தனையும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், அவன் செஞ்சிட்டு இருக்கான். எதுக்காகனா வேர்வை சிந்தனும். வேர்வை அது இல்லைன்னா சீக்கிரம் வந்துருன்றார். ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்ப சாப்பிடுற அந்த சாப்பாட்டுக்கு சீக்கிரம் போய் ஆகணும். கொஞ்சம் யோசிப்பாங்க. இதுல இருந்து மனிதனை என்ன செய்ய முடியல, ஆக்கினை தீர்ப்பை திருப்ப முடியல. ஆக்கினை தீர்ப்பை திருப்ப முடியல. பாவியாகிய ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுத்துட்டு இருக்கான். ஆதாம் சாதாரணமா விடக்கூடாது. போனா என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்க நீ. எல்லா ஆட்களும் வேர்வை சிந்திட்டு இருக்கிறான். ஆக்கினை தீர்ப்பு. பெண்கள் சும்மா விட்டுறாதீங்க, மேல போய். ஒரு மனுஷனாலே மிகுந்த பிரச்சனை வந்துருச்சு. இன்னொன்னு, தேவ சாயலை இழந்துட்டான். தேவனுடைய ரூபத்தை, தேவ சாயல படைக்கப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். இப்போ மனிதனை பார்த்து தேவனை பார்த்தா சம்பந்தமே இல்லாம இருக்கான். அவருடைய சாயலே அவன்கிட்ட என்ன செய்யல, அவருடைய ரூபமோ அவருடைய தன்மையோ அவருடைய குணாதிசயமோ ஒண்ணுமே இல்ல. அங்க நேர எதிராக இருக்கான். இப்ப பிசாசினுடைய சாயல் வந்துருச்சு மனிதர்களுக்கு. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44. இயேசுவே சொல்லிட்டார், டேய் நீ என் சாயல் இல்ல. வாசிங்க 8:44. பாத்தீங்களா, சொல்லிட்டார், டேய் பிதாவாகிய தேவனால் நீங்கள் என்ன செய்யல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரால் தான் உண்டாக்கப்பட்டான், பிசாசு இல்லைங்க, தேவனால் தான் உண்டாக்கப்பட்டான். இப்ப அவன் சாயல் இழந்துட்டான், தப்பு பண்ணிட்டான். இப்போ சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படியே. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். காயின் கொலை செய்தான். இப்ப நம்ம எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். மனுஷ சகோதரனை பழிக்கிறவன் மனித நேர கத்தி எடுத்துட்டு போய் குத்துறது இல்ல, வார்த்தையினால குத்திடுறோம். அதை விட இது என்ன, இது பெயின், வேதனையை கொடுக்கிறது. மனுஷ கொலைபாதகர்களாக இருக்கிறார்கள். வாசிக்கலாம் அங்கே. நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால். ஆமா, அவன் பொய் பேசுறான், நம்மளையும் என்ன செய்யட்டான். இப்ப தேவனையும் நம்மையும் பார்த்தா சொல்லுவார், இது வேற ஒருத்தன் பிள்ளை. யாருடைய பிள்ளை? பிசாசினுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. யாய் உருவாக்கப்பட்ட நான். இப்ப என்ன, தேவனுடைய பார்வையில் பிசாசு. நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசினால் உண்டானவர்கள். மாற்ற முடியல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கூட பிரச்சனையா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், திங்கட்கிழமை என்ன ஆயிடுது. ஆமா, அப்புறம் திரும்பியும் ஜப நேரத்துல திரும்பியும் இயேசு கிறிஸ்துவின் கிட்ட எல்லாம் அறிக்கை செய்து ரத்தத்தினால கழுவி ஜப முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளை. ஜப ஆமேன் போறதுக்குள்ள என்ன ஆயிடுது, யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறான். அப்புறம் உடனே யாருடைய முகத்தை காட்டுறோம், வேற ஒரு முகத்தை காட்டுறோம். சிலருக்கு வந்து இவங்களா அவங்க, இவங்கதான் அவங்களா அப்படின்னு என்ன செய்யுது, அது ரொம்ப டவுட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ சாயலை நாம என்ன செஞ்சிடும், மாற்ற முடியல. இதுக்குதான் ரோமர் 8:29 நினைக்கிறேன். ரோமர் 8:29 வாசிங்க.
இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் செய்கிற முதல் காரியமே அதானா. இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்ன அறிந்தாரோ ஒப்பாயிருப்பதற்கு. இப்ப என்ன வேலை நடந்துட்டு இருக்குது? இப்ப உட்கார வச்சு எதுக்காக இதை பேசுறோம்னா, சபைக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில கொண்டு வந்து உட்கார வச்சு எதையாவது பேசிட்டு இருக்கிறது இல்ல. சிலருக்கு என்னமோ பேசிட்டே இருக்கிறார் இவரு அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன வேலை கொடுத்திருக்கிறாருன்னா, வசனத்தை சொல்லி பிதா எப்படி இருக்கிறாரு, நாம எப்படி இருக்கோம், ரெண்டையும் என்ன செய்யணும், காட்டணும். கண்ணாடி, வேத புத்தகம் என்னது, கண்ணாடி. ஆமா, ரெண்டு காரியத்தை கண்ணாடி காட்டுது. ஒன்னு, வேத புத்தகத்துல தேவன் எப்படி என்று நமக்கு வேதத்துல என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இரண்டு, இந்த வேத புத்தகத்தை நாம் படிக்கும் போது நான் எப்படி இருக்கேன்றது என்ன செய்யுது, தெரியுது. ரெண்டையும் பார்த்து இப்ப கண்ணாடி முன்னாடி, அதான் யாக்கோபு சொல்றார், கண்ணாடி முன்னாடி நின்று எதான் பார்க்கிறோம், அதெல்லாம் பார்த்துட்டு உடனே போயிடுறோமா, உடனே எதெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ என்ன செய்யறோம், அந்த வேலையை தான் இன்னைக்கு காலையில் செஞ்சுட்டு இருக்கேன் நான். அந்த பொறுப்பை தான் சபை ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுல நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நம்மை என்ன செய்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். இப்படி இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மறுரூபமாய் அப்பப்ப விழுந்தாலும் சரி, ஆண்டவர் ஒன்னும் என்ன செய்யறதில்ல, தள்ளுறதில்லை. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தீங்க, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். எப்படியாவது இவனை என்ன செஞ்சிடணும், நரகத்துக்கு அனுப்பிடக்கூடாது. எங்க வரணும், இவன் என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டார். ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவனா இருக்கிறார். தமது குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இப்ப ஆண்டவர் வசனத்தை சொல்லி எப்படியாவது சத்தியத்தை என்ன செஞ்சிடணும், அறிந்து கொள்ளணும். அவருடைய கண்களை திறப்பதற்காக பல சூழ்நிலைகளிலே நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். பல சூழ்நிலைகளிலே வசனத்தை எப்படியாவது புரிந்து கொள்ள வைக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். நான் அதுல ஆவலா இருக்கிறேன். இன்னும் நிறைய கத்துக்கணும். ஏன்னா நிறைய இருக்குது இதுல. ஆமா, வெள்ளியும் பொண்ணும் எங்க இருக்குது, இதுலதான் இருக்குது. ஆமா, அதை 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 படிக்க நான் விரும்புகிறேன், கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னோடு கூட நீங்க ஒத்துழைங்க. நீங்களும் வசனத்தின் மேல் ஆவல் உள்ளவர்களாய் மாறணும். உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கங்கள் இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உணர்ச்சிகளை சொல்லுங்களேன், தூண்டுகிற பிரசங்கம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்குது. இப்ப பாருங்க, அதை சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு இந்த பிரசங்கங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மற்றவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லதுதான், மற்றவங்க நல்லா தான் பேசுறாங்க, நான் அப்படி பேசலன்னு எனக்கு நல்லா தெரியும். உணர்ச்சிகளை தூண்டுகிறது பாருங்க. உங்களுக்கு நீங்க கவலையில வர்றீங்கன்னு வைங்க, கவலையில வீட்டு பிரச்சனை, அதுக்கு ஏற்ற வசனம் இருக்குது. இப்ப அதை நான் சொன்னேன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களுடைய உணர்ச்சிகள் என்ன செய்யும், தூண்டப்பட்டோன்னு நான் அது இதையும் சொல்லி என்ன செய்யலாம், அதை இது பண்ணா, ஐயோ நல்ல பிரசங்கம் பண்ணிட்டார். ஆனா இங்க உணர்ச்சிகளை தூண்டுவதில்லை. உணர்ச்சி இதை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே போனோம்னா வேற சூழ்நிலைகள் வந்துடும், உணர்ச்சி டவுன் ஆயிடும். பசி என்பது ஒரு உணர்ச்சி. 4 மணி வரைக்கும் சாப்பாடு வயிறுக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா வயிறு என்ன செய்யும், அட்ஜஸ்ட் ஆயிடும். உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படும். நன்றாய் புரிந்து கொள். ஆனால் சத்தியம் அறிவுபூர்வமானது. அதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வான் என்றால் அவன் என்ன உணர்ச்சி அவனை ஆளுகை செய்யாது. புரியுதா, புரியலையா? வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் கடந்து போகும்போது இந்த அறிவு பாருங்க, 2+2 4 நமக்கு நல்லா தெரியும். 2+2 8 எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் சொன்னாலும், எத்தனை பெரிய நபர்கள் சொன்னாலும், நீங்களும் நானும் என்ன செய்ய போறது இல்ல, சட்டை பண்ண போறது இல்ல. அது ஏதோ பைத்தியம் சொல்லிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அது என்னன்னா, அறிவு வந்துருது அவனுக்கு, அறிவை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இப்ப எங்களுக்கு கொடுத்த வேலை உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கங்கள் அல்ல, அறிவுபூர்வமான பிரசங்கங்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். தேவனை பற்றிய காரியங்கள், அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்க சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவு. உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கங்களை என்னாலும் செய்ய முடியும், யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம். ரட்சிக்கப்படாதவர்கள் கூட அழகாக பேசுகிறார்கள், உணர்ச்சிகளை தூண்டிடலாம். ஆனால் அதை கேட்கும் போது நன்றாக இருக்கும். வெளியே போனோன்னே இந்த பலூன்ல காத்து இறங்கினா என்ன ஆயிடும். இதுக்கு அநேகர் சொல்றாங்க, அங்க இருக்கிறப்ப நல்லா தான் இருந்துச்சு, ஆனா வெளியே போனோன்னே அது அவருடைய வாழ்க்கையில அனுபவமாக்கப்படுவதில்லை.
கிரியை செய்வதில்லை. நன்றாய் புரிந்து கொள். ஆகவே நம்முடைய சபை மக்கள், வேற நான் வெளியே சொல்ல முடியாது. உங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு நான் நம்புகிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். அதனால நான் சொல்றேன், நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிபணிகிற பிரசங்கங்களை அல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். புரிதுங்க நான் சொல்றது? சத்தியத்தை அறிகிற, தேவனை அறிகிற அறிவு. சத்தியத்தின் மேல் பெரிய பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று பார்த்தார்கள். வசனங்கள். ஆகவே அவள் தெசலோனிக்கேயில் இருக்கிறவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். வசனத்தை விட்டுட்டு அனுபவங்களை, உணர்ச்சிகளை அல்ல, உணர்ச்சிகள் அல்ல. என்னுடைய வாழ்க்கையும் அநேக அனுபவங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு சொல்லாத அநேக அனுபவங்கள் இருக்கிறது. சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர் இடத்துல மாத்திரம், என்னோடு நெருங்கி இருந்த சிலர் இடத்துல மாத்திரம் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உங்க அனுபவத்தை நான் நீங்கள் புத்தகமாக போட வேண்டும் என்றால் என்னிடத்துல சொல்லுங்க, நான் தமிழ்ல இங்கிலீஷ்ல நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அனுபவங்கள் அல்ல, அனுபவங்கள் அல்ல உங்களை வளர செய்யாது. கேட்கும் போது, படிக்கும் போது, நானும் பலருடைய அனுபவங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். பலருடைய அனுபவங்களை இந்த வாரம் கூட உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை, ஒரு மனிதனுடைய அனுபவத்தை படித்தேன். அது எனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சில தூண்டுகோலா இருந்தது. என்னுடைய அனுபவங்களோடு கூட அது ஒத்து கடந்து சென்ற புத்தகம். என்னுடைய ஸ்பிரிட்ல ஒரு மாற்றங்கள் உண்டானது. அனுபவங்கள் ஓகே, ஆனால் வசனத்துக்கு அது ஒப்பானதல்ல. அது வசனத்துக்கு ஒப்பானதே அல்ல. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த அனுபவத்துக்கு மேல வேற ஒரு நபர் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிக்கலாமா? 2 பேதுருவின் நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். எல்லாரும் எடுத்து பாருங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. அவருடைய மகத்துவத்தை ஏங்க இந்த அனுபவத்துக்கு மேல யாராவது பார்க்க முடியுமா? மோசேக்கே கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எது தெரியுமா? அவருடைய மகத்துவத்தை பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன செய்தார்கள்? கண்ணார கண்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில், லூக்கா 9, மார்க் 9 ஜெபிக்கும்படியாக மலையில கூட்டிட்டு போய் அவர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு வெண்மையா என்ன செஞ்சுச்சான்? பிரகாசித்தது. கீழே படிங்க. சரி, இப்போ அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறாங்களா? அடுத்தது பாருங்க. இயேசுவை மாத்திரம் இல்ல, பரலோகத்திலிருந்து சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க யாருக்கு நமக்கு அந்த அனுபவமே இல்ல. ஏன் மோசேக்கே இல்ல. பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மகத்துவத்தை கண்ணால அவங்க என்ன செய்தாங்க? கண்டாங்க. இப்போ இவர் என்னுடைய நேசகுமார், இவரிடத்தில் சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டானது. கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டோம். இதுக்கு மேல ஒரு அனுபவம் தேவையா? வேற யாருக்கு கிடைக்காத ஒரு அனுபவம். ஆனால் அவர் சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நீ அனுபவத்தை அல்ல, அதை சொல்றாரு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கின்ற அவ்வசனத்தை, அனுபவங்களை கவனித்திருப்பது அல்ல. எதை கவனிச்சிட்டு? வசனத்தை கவனி. வசனம். அனுபவங்கள் வரும், அந்த நேரம் ரொம்ப பரவசமா தான் இருக்கும். ஆமா, இங்க காலை எங்க நிக்காது? பூமியில நிக்காது. பேதுரு அநேக தரிசனங்கள் பேதுருக்கு பார்த்தார். தேவனுடைய கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவன் பேசுகிறார், அது அப்படியே செயல்படுகிறது. பேதுருடைய வாழ்க்கையில அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் அனுபவங்கள் அல்ல, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அதை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதை கவனித்திருப்பது. ஆகவே எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்.
அந்த பொறுப்பை நான் உணர்ந்தவனாக நிற்கிறேன். தேவ சாயலில் வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆதாம அதுதான் தேவ சாயலில் உருவாக்கினார். இப்போ பாவம் செய்து விட்டான். இப்ப இயேசு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்ல. ஏன்னா சுவாபம் அப்படி இருக்கிறது. ஆனாலும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். மனிதனும்னா தம்மிடத்தில் வருகிறவர்களை அவரை புறக்கணியாத தேவனாய் இருக்கிறார். மனம் திரும்பும் போது, அந்த தவறை உணரும் போது, பேரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். ஆனாலும் மனம் கசந்து என்ன செய்யறான்? அழுகுறான். திரும்பவும் அவனை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். சாயலை இழந்து போய்விட்டான். இன்னைக்கு வரைக்கும் மனிதனுக்கு பெரிய பிரச்சனை, அந்த சாயல்ல வரணும்னு விரும்புறான், ஆனா முடியல. தேவன் அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். பாவியாகி ஒரு மனிதன் மிகுந்த நன்மையை கெடுத்துட்டு இருக்கான். ஒரே மனுஷன் இவ்வளவு காரியம் நடந்தது. இப்ப மணி 10:15 ஆச்சு. ரெண்டாவது ஒரு நபரை நான் என்ன செய்யறேன்? காட்டும்படி விரும்புகிறேன். இது கூட உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிரயோஜனமா இருந்துச்சா இவ்வளவு நேரம்? சரி, இன்னொரு நபரை கூட உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த பிரச்சனையும், இந்த 2 பிரச்சனையும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இது வரைக்கும் மாற்ற முடியாது. மற்ற எல்லா பிரச்சனையும் ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனா இந்த 2வது காரியத்தையும் ரெக்கவர் பண்ண முடியல. அது தேவன் தான் ரெக்கவர் பண்ண முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம். சரி, 10வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்கலாமா? கூஷ் யாரை பெற்றானா? நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே என்னவா மாறிட்டானா? பராக்கிரமசாலியானான். பராக்கிரமசாலியானான். கொஞ்சம் இதை கவனிங்க. பல முறை நீங்கள் படித்ததுதான், ஆனால் திரும்பவும் அதில் இருக்கிற சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். பராக்கிரமசாலியானான். இந்த பராக்கிரமசாலி என்ற வார்த்தைக்கு புரிந்து கொள்ளணும்னா வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிங்க. 23:8. அந்த 23ஆம் அதிகாரம் முழுவதும் தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகளை குறித்து பேசுகிறது. அந்த இடத்துல ஆமா, தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலி. தாவீது ஒரு அரசனா இருந்தான். தாவீது இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறவனா இருந்தான். அங்க ஏன் பராக்கிரமசாலி என்று சொன்னான் என்றால், இந்த கூஷ் பராக்கிரமசாலியா இருந்து அவன் ஆளுகை செய்கிறவனாக மாறிவிடுகிறான். என்னவா மாறுறான்? ஆளுகை செய்கிறவனாக. இப்ப கீழே நீங்க படிக்கலாம், வாசிக்கலாம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தானாம். எப்படி இருந்தானா? பலத்த வேட்டைக்காரனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவன் கர்த்தருக்கு முன்பாக அல்ல, அல்லது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறதாக சொல்வார், கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவனா இருந்தான். என்னவா இருந்தானா? கலகம் பண்ணுகிறவனா. இவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அதுக்கு சொல்ற வசனத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பராக்கிரம் என்னன்னா, அவன் ஆளுகை செய்கிறவனாய் மாற விரும்புகிறான். அடுத்தது, கர்த்தருக்கு முன்பாக கலகக்காரனாக இருந்தான். இன்னொரு வார்த்தை, கர்த்தருக்கு எதிராக கிரியை செய்கிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய அதிகாரத்திற்கு எதிராக செயல்படுகிறவனாய் இருந்தான். என்ன சொன்ன வார்த்தையெல்லாம் புரிஞ்சுச்சுங்களா? அங்கே வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அர்த்தம் கர்த்தருக்கு எதிராக செயல்படுகிறவனாய் இருந்தான். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க. அடுத்து, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல். ஆமா, யாராவது தேவ திட்டத்துக்கு எதிராக இருந்தா அவனுக்கு என்னன்னு பேர் வச்சிருவான்? அந்த நாட்கள்ல நிம்ரோத்தின் பேர் வச்சிருவான். இப்படி வழக்க சொல்லாயிடுச்சு. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும். என்னடா போன வாரம் வரைக்கும் வேற மாதிரி இருந்தே, இப்ப என்ன ஆயிட்ட வேற மாதிரி, நீ சவுலா அப்படின்னு கேட்டுருவாங்களாம். அது போல
இவன் தேவ திட்டத்துக்கு எதிராகவே செயல்படுவான். அதனால அந்த நாட்கள்ல அதுக்கப்புறம் யாராவது தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டா என்னன்னு பேர் வச்சிருவான், நிம்ரோத் என்று பேர் வைத்து விடுவார்கள். இப்போ வரலாம் இங்க, சரி கீழே நீங்க படிச்சுட்டு வரலாம். இந்த நிம்ரோத் என்ன செய்வானா, சினையர் தேசத்துள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு, பராக்கிரமசாலின்னு சொன்னல, அது என்ன அர்த்தம்னா ஆளுகை செய்கிறவனாய் மாறிவிட்டான். புரியுதுங்களா? இவன் 4 பட்டணங்களை பாபிலோன் தேசத்துல உருவாக்கினான். அந்த நாட்களே 4 பட்டணம். அதுல ஒண்ணுதான் எது, பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் பட்டணங்கள் அவன் ஆண்ட ராஜ்யங்கள். அடுத்தது பாருங்க, அந்த பாபிலோன்ல மாத்திரம் இல்ல, அசீரியருடைய தேசத்திலும் 4 பட்டணங்களை உருவாக்கி இருக்கிறான். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாவையும், நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரேசேனையும். இப்போ அசீரியர் தேசத்துல 4 பட்டணங்கள், பாபிலோன் தேசத்துல 4 பட்டணங்களை உருவாக்கி இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதா? 4 பட்டணங்களை உருவாக்கிறான். இந்த பாபிலோனும் அசீரியாவும் எப்போதும் தேவனுக்கும், தேவனுடைய ஆலயத்திற்கும், எருசலேமுக்கும், தேவனுடைய ஜனத்திற்கும் எதிராக கிரியை செய்ததை நீங்க பைபிள் முழுவதும் என்ன செய்யலாம், படிக்கலாம். வேதம் முழுவதும் நீங்கள் படிக்கலாம், இந்த 4 ஏரியாவும். நான் அதை விளக்கமா காட்டுறேன். சரி, இப்போ 11வது அதிகாரத்துக்கு வருவோம். இந்த 11வது அதிகாரத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. இந்த நிம்ரோத் என்ன செய்கிறான், இந்த 8 பட்டணங்களை அவன் என்ன செய்கிறான், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இவன் கர்த்தருக்கு எதிராக கிரியை செய்கிறவனாய் இருந்தான். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சினையர் தேசத்தில் இருக்கிற சமபூமியை கண்டு அங்கே, இப்ப இந்த சினையர் தேசத்தை தான் அவன் ஆளுகை செய்கிறான். அங்கே சமபூமி இருக்கிறது, அதை கண்டு அங்கே குடியிருக்கிறான். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும், பாருங்க, நமக்கு ஒரு நகரத்தையும், சரி பாருங்க, பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. ஃபர்ஸ்ட் அங்க கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்கிறவன் என்று சொன்னேன்ல, என்ன எதிரானா, இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். புரியுதுங்களா? சினேயர் தேசத்தை நிரப்புங்கள் என்று சொல்லல, பாபேல் தேசத்தை நிரப்புங்கள் என்று சொல்லவில்லை, இந்த 4 பட்டணங்களை நிரப்புங்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னது பூமியை நிரப்புங்கள். இவன் எதிராக செயல்படுகிறவன் யாரு, நிம்ரோத். எதிராக செயல்படுகிறவன், கலகம் பண்ணுகிறவன், தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறவன். இங்க பாருங்க, அவன் சொல்றான், நாம் சிதறி போகாதபடிக்கு ஒரு, கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரே விதமான பேச்சு இருந்துச்சா. எத்தனாவது வசனம்? முதல் வசனம். இப்போ இவன் என்ன சொல்றான், ஒரு நகரத்தை கட்டுவோம். அடுத்தது, வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை, ஒரே, பாருங்க 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர், ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். கீழே படிச்சீங்கன்னா ஒரே பாஷையும் இருக்கிறது. அப்ப பாருங்க, எல்லாம் ஒரேன்னு வருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பகுதியில ஒரே வார்த்தை வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுதான் அந்த பொருளிட தீம். ஒரே பாஷை, ஒரே கூட்டம், ஒரே கோபுரம், ஒரே நகரம். இன்னைக்கு அதுதான், ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம். புரியுதா புரியலையா எங்க வரேன்னு? நிம்ரோத் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவன். இப்போ இவன் கட்டின நகரம், அடுத்தது வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரம். ஒரு கோபுரத்தை கட்டினானா, ஒரு டவர். இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல டவர் இருக்குது. ஈஃபில் டவர் எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு. முடிஞ்சா போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம தான் எங்கேயும் போறதே இல்லை. ட்ரம்ப் டவர்னு ஒன்று இருக்கான். முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இருந்தார்ல, அமெரிக்கா, அவருக்குன்னு ஒரு டவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவருடைய பில்டிங், அதுக்கு பேரே ட்ரம்ப் டவர். நியூயார்க் சிட்டியில் இருக்கான். முடிஞ்சா பார்ப்போம் அதெல்லாம். புரியுதுங்களா? கர்த்தர் வருகை தாமதித்தா, கர்த்தர் அனுமதித்தா என்ன செய்யலாம், கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தா பார்க்கலாம். என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி டவரை கட்டிட்டு இருக்காங்க, கோபுரத்தை. இவன் ஒரு கோபுரத்தை கட்டிடான்.
அதை சொல்லுகிறார்கள். அந்த கோபுரத்துக்கு சிகுராட் என்று பேராம். சிகுராட், அந்த சிகுராட் அது எப்படி இருக்குன்னா, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, எகிப்து தேசத்தில் உள்ள பிரமிடுகளை போல இருக்குமா. பிரமிடு பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் படிச்சவங்க தான். பிரமிடுகள், ஆமா, கீழே பெரிய அகலமா இருக்கும் அந்த கட்டிடம். அப்படியே மேல போக போக எப்படி இருக்கும்? ஆமா, பெரிய வானத்தை அளாவும். இவன் எதுக்கு கட்டினானா? தேவனை விட்டுட்டாங்க. அதுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஆதாம் தப்பு செஞ்சாரு, அப்புறம் மரணம் ஆளுகை செய்தது. 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஆதாம் மரித்தான். அதுக்கு 4வது அதிகாரத்துல காயின் ஆபேலை என்ன செஞ்சிட்டான்? கொண்டு போட்டான். அங்கே வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த 5ஆம் அதிகாரம் முழுவதும் இவ்வளவே இவனுடைய வயது, அவன் மரித்தான் 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 என்ன செஞ்சுட்டே இருக்கும்? மரணத்தை குறித்தே பேசிட்டு இருக்கும் 5ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரம் மனுஷனுடைய பாவம் பெருகிருச்சு. தேவன் முழு உலகத்தை என்ன செஞ்சிட்டாரு? எல்லாரும் மரிச்சு போயிட்டான், எக்ஸப்ட் நோவா ஃபேமிலி. நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லாரும் அழிச்சிட்டார். மரணம் 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 வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நோவாவை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியில 3 பேரை கர்த்தர் கொடுத்து, சேம் காம் யாப்பேத். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாம் மரணம். இந்த காமுடைய சந்ததியில தான் இந்த நபர் என்ன செய்யறான்? வர்றான். இவர்கள் இப்ப தேவனை யாருன்னு தெரியும், தேவன் தவறு செய்தால் என்ன செய்வார்னு தெரியும். ஆனா இவன் தேவனை விட்டு விட்டு ஒரு பெரிய வானத்தை அளாவும் ஒரு கோபுரத்தை கட்டுறான். தேவ திட்டத்துக்கு எதிராக சிதறி போக கூடாது என்று சொல்லி வானத்தை அளாவும் ஒரு கோபுரத்தை என்ன செய்யறான்? கட்டி எழுப்புகிறான். இந்த சிகரெட் என்கின்ற சொல்லுகிற இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த இதுக்கு the gate of the gods, the gate of the gods. அதாவது இவ சொல்றாங்க, கடவுள் இறங்கி வர்றதற்கு ரொம்ப தூரங்க, வானத்துக்கும் பூமிக்கும் ரொம்ப தூரம். ஆகவே என்ன செஞ்சிடலாம்? அந்த ஸ்டெப் மாதிரி அந்த பிரமிடுகளை உருவாக்கி எங்கே போயிடலாம்? அவர் வேணா கீழே வரட்டும், அவர் வர்றதே இல்லை. ஆகவே நான் என்ன செய்யறேன்? நான் மேல போறேன்ட்டு அவன் எங்க செய்யறான்? ஆமா, ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் அந்த மேல போய் அவனுடைய திட்டம் ஒரு பலிபீடத்தை என்ன செய்யணுமா? உருவாக்கும். அங்கிருந்து பலி செலுத்தினா அது ரொம்ப குயிக்கா என்ன செஞ்சிடும்? மேல. இவன் வானத்தை அளாவும் ஒரு கட்டடத்தை என்ன செய்யறான்? கட்டிட்டே போறான். இவன் என்ன சொல்றானா? லெட்ஸ் கோ அப்னு சொல்றானா? லெட்ஸ் கோ. ஆமா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு எங்க போனோம்? மேலே போயிடணும். அவர் இதை பார்த்துட்டு கீழே பாருங்க, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்காக கர்த்தர் அவரு லெட்ஸ் கோ டவுன். புரியுதா? லெட்ஸ் கோ அப்னுட்டு இவன் கட்டிட்டு போறான், அவரு லெட்ஸ் கோ டவுன். சரி, பார்க்கிறதற்கு இறங்கினார். ஏன் அவர் அங்கிருந்து பார்க்க முடியாதா? அவருக்கு அங்கிருந்தே நல்லா தெரியுமே. இவர் ஏன் லெட்ஸ் கோ டவுன்னார்னா, அங்க ஒரு இன்டர்வென்ஷன் உருவாக்குறதுக்கு. நீ கட்டுறையா, நான் அதை என்ன செய்யறேன்? ஆமா, இடிக்கிறேன்ட்டு என்ன செய்யறான்? என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவர் வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு. கீழே பாருங்க, அதை தான் கட்டுகிறதை கோபுரத்தை பார்க்கிறது கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் பாருங்க, ஒரே கூட்டம், ஒரே பாஷையும் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை செய்ய தொடங்க மேல. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப ஆப்டா இந்த வசனம் பொருந்தும். 2ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானன். இவன் என்ன செய்யறான்? பெரிய டவரை உருவாக்கி எங்கே போயிடலாம்? மேலே போயிடலாம் அப்படின்ட்டு கட்டிட்டு இருக்கிறான். வாசிங்க. சிந்திப்பானே எழுமி நின்று, நிம்ரோத் எழுமி நின்று எல்லாரும் ஆலோசனை பண்ணி எரிந்து தேவ திட்டத்தை எரிந்து போடுவோம் என்றார்கள். இப்ப மேல இருக்கிறவர் என்ன செஞ்சாரா? நகைத்தார். அவர்களை பார்த்து இகழுவார். நம்ம இது யோசிச்சு பாருங்க. இவனுங்க கட்டிட்டு மேல போறாங்க, அவர் என்ன செய்யறார்? மேல இருந்து சிரிக்கிறார். நீ கட்டிடுவியா அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு? இறங்கி வந்தாரா? வந்துட்டு பாருங்க, இல்லைங்க அங்க விட்டுருங்க.
ஒரே கூட்டமாக இருக்கிற அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் அறியாதபடிக்கு தாரும் ஆண்டவர் சிம்பிளா செஞ்சிட்டார். ஒரே பாஷையா இப்ப பாஷை என்ன செஞ்சிட்டாரு? இப்ப எல்லா பில்டர்ஸும் ஓடிட்டானுங்க. யாரெல்லாம் கட்டட பணிக்கு வந்தானுங்களோ இப்ப பாஷை தாறுமாறான ஒண்ணு என்ன ஆயிடுச்சு? நம்ம சொல்றோம் இந்திய தேசம் என்னுடைய தேசம், எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள். ஆனா தண்ணி கொடுக்க மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம். ஏன்? அவர் தமிழ் பேசுறாரு, அவர் மலையாளம் பேசுறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? பாஷை தாறுமாறானா நாம சொல்லிக்கலாம் எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள் தான். ஆனா ஒண்ணு என்ன செய்ய மாட்டோம். நான் கொஞ்சம் நேற்றுக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். பாஷையில நீங்க பேசுற ஸ்லாங்ல மாற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புரியுதா புரியலையா? எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாருமே என்னதான் பேசிட்டு இருக்கோம் தமிழ். ஆனா நம்ம கோயம்புத்தூர் தமிழ் சென்னை தமிழோட என்ன செய்யாது. அவன் சென்னை, அவன் கூட சேரக்கூடாது. நாமெல்லாம் யாரு? கோயம்புத்தூர். திருநெல்வேலி தமிழோட கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, சேர முடியல. அவங்க பேசுறத கேட்டோடனே ஓ இவங்க அந்த ஊர் ஆற்றுக்கு. இப்படி நான் நினைச்சேன் ஒரே பாஷை தாங்க, ஆனா பேசுகிற ஆக்சன்ட்ல மாற்றம் இருந்தாலே அவர்களை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவனை அடிக்கிறான். பாஷையை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? இப்ப எல்லாமே என்ன செய்யறாங்க? ட்ரை பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது கிரேட் அலெக்சாண்டரா. அவன் கிரேக்க மொழியை உலகம் முழுவதும் பரப்பி ஒரே மொழியை என்ன செய்யணும், கொண்டு வரணும்னு நினைச்சான். அதுல சில முயற்சிகள்ல அவன் வெற்றி பெற்றதாக சொல்லுகிறார்கள். ஆனா 33 வயசுல என்ன ஆயிட்டான், அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு பிறகு அவனுடைய ஃபாலோவர்ஸ் அதை ட்ரை பண்ணாங்க. கொஞ்ச நாட்கள் கிரேக்க மொழி ஆதிக்கத்தில் இருந்தது, ஒரே மொழி ஆதிக்கத்தில் இருந்தது. முழு உலகையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது ஒரே நோக்கத்துக்காக ஒரே மொழியை என்ன செஞ்சான். ஆனா அவன் இல்லை, இந்த வேலையை பண்ற நீ அப்படின்னு யார எடுத்துட்டாரு? பாவம் இல்ல, 16 வயதுல புறப்பட்டு போனான். 33 வயசுல என்ன செஞ்சிட்டார்? தூக்கிட்டார். ஏன்னா தேவ திட்டத்துக்கு தேவன் தான் பாஷையை தாறுமாறாக்குனார். பாருங்க இப்ப என்ன நடக்குது? ஒருவர் பேசுகிறதை அறியாதபடிக்கு அங்கே தாறுமாறாக்க வேண்டாரா? இப்ப பில்டர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டானுங்க, விட்டுட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டான். அடுத்தது பாருங்க, நமக்கு வாசிக்கலாம். இவர்கள் எதற்காக இந்த நகரத்தை கட்டினார்கள் என்றால் நமக்கு பேர் உண்டாக. 4வது வசனம் பாருங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு இவனுங்களுக்கு பெருமை, நமக்கு பேர். இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அதான், எனக்கு பேர் உண்டாக, என்னுடைய திறமையை காட்ட வேண்டும், மனிதர்கள் மத்தியிலே எனக்கு அடையாளம் வேண்டும், அவர்கள் என்னை நினைவு கூற வேண்டும், அவர்கள் மேல் நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், பெருமை. அதான் ஆண்டவர் செஞ்சாரு. இவன் உயர்த்திட்டே போனானா அவர் கீழே வந்து என்ன ஆயிடுச்சிட்டார், எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அதான் மத்தேயு 23:12 சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வார்? ஆண்டவர் உயர்த்துவார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்ப இறங்கி வந்து பாஷையை தாறுமாறாக்கிட்டார். இந்த பாஷையை குறித்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், நம்ம இந்தியாவில் எவ்வளவு மொழிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தேன். இங்கதான் ரொம்ப தாறுமாறாக்கி இருக்கிறார். 780 மொழிகள் இருக்குதான் எங்க இந்தியால. புரியுதுங்களா? 780 மொழி. நான் வேற ஏதாவது இருக்குதா, இந்த விட மொழிகள் இருக்கிற தேசம் இருக்குதான்னு பார்த்தேன். இருக்குது. பப்புவா நியூ கினி என்ற ஊர்ல 840 மொழி பேசுறானா. ஒரு தேசத்தை எத்தனை மொழிங்க? 840. அதுக்கு 2வது பிளேஸ்ல யார் இருக்குது? இந்தியா இருக்குது. எத்தனை மொழிகள்? 780 மொழிகள். அதனாலதான் ஒருத்தரோட ஒருத்தர் சேர முடியல. புரியுதா புரியலையா? 780 மொழிகள் இருக்கிறது. அப்ப இங்க ரொம்ப பண்ணிருப்பானுங்களாட்டு இருக்குது. ஒவ்வொரு மொழியிலிருந்து தமிழ் தான் நமக்கு எல்லாம் ரொம்ப பற்று, தமிழ் மேல. தமிழ் தான் ஆதி மொழின்றான். கடைசியில இந்த திராவிட மொழியில நிறைய மொழிகள் வந்துருச்சு. ஏதோ பண்ணியிருக்காங்க.
ஏதோ படிங்க. திராவிட மொழி குடும்பம், இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டிருப்பீங்கன்னு. திராவிட மொழி கர்த்தர் பார்த்தாரு, இதை வச்சு இது பண்றியா? இதுல இருந்து என்ன செஞ்சிருச்சு? மலையாளம் வந்துச்சான், தெலுங்கு வந்துச்சான், கன்னடம் வந்துச்சான். இப்படி திராவிட மொழிகளை என்ன செஞ்சிட்டாரு? மொழியாகி தமிழ்ல இருந்து இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அப்புறம் ஆரிய மொழியாகி சமஸ்கிருதம், அதுல இருந்து என்ன செஞ்சிருச்சு? நிறைய மொழிகள். நிறைய புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் நம்ம இந்த 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 கலாச்சாரத்திலிருந்து, இந்த உலகத்தின் சரித்திரத்திலிருந்தே நம்மால் என்ன செய்ய முடியுது? கொஞ்சம் சரித்திரத்தை கேட்கறதுனால, படிக்கிறதுனால இவைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மொழியினுடைய குடும்பமா மாறிடுச்சு. பிரிச்சுட்டார் எல்லாம். எங்கெங்கெல்லாம் தப்பு வருதோ அங்கெல்லாம் என்ன ஆயிருது? தேவ திட்டத்துக்கு எதிராக போன மொழிகளை பிரித்து விடுகிறார். அவனை தாழ்த்துகிறார் ஆண்டவர். இதை செய்து குழப்பத்தை பாருங்க. பாபேல் என்ற வார்த்தைக்கு சொல்றாங்க குழப்பம் என்ற அர்த்தமா. என்னதுங்க? குழப்பம். இப்ப பாருங்க, எல்லாம் பாஷையை தாறுமாறாக்கினதுனால அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறார் ஆண்டவர்? குழப்பம் என்று பேர் வைத்து பாபேல் என்று பேர் வைக்கிறார்கள். அந்த பாபேல்னா குழப்பம் என்ற அர்த்தம். இப்ப ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தருக்கு என்ன செய்யல. ஆமா, இன்னைக்கும் ஆண்டவர் சில குழப்பங்களை விடுறாரு. அவன் துண்டக்கான துணியக்கான என்ன செய்யறான்? குடும்பங்கள்ல குழப்பங்கள், சபையில குழப்பங்கள், தேசத்துல குழப்பங்கள். அதுக்கப்புறம் சொல்றான், இனி அந்த நபர்களோடு கூட ஒத்து போக முடியாது, எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க, எங்களுக்கு தனி வீடு கொடுத்துருங்க. குழப்பங்களை தேவன் அனுப்பும் போது மனிதனை தாழ்த்துகிறார். மனிதனை என்ன செய்யறாரு? தாழ்த்துகிறார். இப்படி படிச்சா நிறைய சொல்லிடலாம். ஆனா வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. ஆனா சீக்கிரம் அனுப்பணும்னு நான் விரும்புறேன். இப்போ ஆண்டவர் குழப்பத்தை அனுப்புகிறார். ஆனால் 1 கொரிந்தியர் 14:33 என்ன சொல்லுகிறது? வாசிங்கள். தேவன், தமிழ்ல தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒரிஜினலா தெரியல. ஆனா ஆங்கிலத்தில் என்ன போட்டுக்குன்னா, God is not the author of confusion. God is not author of confusion. தேவன் குழப்பத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறாராம். ஒரே சொல்லுவோமா? ஆமா. ஆனா தேவன் சமாதானத்துக்கு தான் தேவன். ஏதாவது மனுஷன் தன்னை உயர்த்த ஆரம்பித்தால் கீழே இறங்கி குழப்பத்தை அனுப்பிட்டு சைலண்டா மேல உட்கார்ந்துட்டு இருப்பார். இங்க எல்லாம் என்ன செய்வான்? ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கான். அவர் இப்படி பேசிட்டார், அவர் தகாத வார்த்தையில பேசிட்டார். சொல்றாங்கல்ல, அவர் இப்படி பேசிட்டாருங்க. அது என்ன? இனி அவரை பார்க்க முடியாது என்னால. இனி அவரோடு கூட என்ன செய்ய முடியாது. அதுலதான் நடக்குது. அவர் மேல உட்கார்ந்து நகைக்கிறார். இப்படியா பண்ற? இரு, ஒரு குழப்பத்தை என்ன செய்யறேன்? நம்மை உயர்த்தும் போது தேவன் நம்மை தாழ்த்துகிறவராக அவர் காணப்படுகிறார். ஆனால் இதை படிச்சுட்டு அப்படியே 12வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். ஆதியாகமம் 12 வாசிக்கலாம். அதை வாசித்து முடிக்கலாம், நேரம் இது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, போ, நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். இங்க பாருங்க, நமக்கு பேர் உண்டாக இதை கட்டலான்னு நினைச்சு கட்டினானுங்க. ஆண்டவர் இறங்கி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார்? குழப்பத்தை அனுப்பி சிதறடிச்சிட்டார். இப்போ ஷேமுடைய சந்ததியில ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். நமக்கு அது சரியா எபிரேய மொழி தெரியாததுனால அது புரியல. சேம் என்றால் பெயர் என்று அர்த்தமா. சேம் என்றால் பெயர்னு அர்த்தமா. இப்போ சேமுடைய சந்ததியில ஆபிரகாமை அழைத்து அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். சேம்னால என்னதான்? பேர் தான். அவனுடைய பெயரை என்ன செய்கிறார்? ஒரே ஒரு தேவ திட்டத்தோடு இணைந்து கொள்ளுகிறார்கள். யார் தேவ திட்டத்தோடு, தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தோடு இணைந்து கொள்ளுகிறார்களோ அவருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார், அவர்களை உயர்த்துகிறார். அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையா இருப்பார்கள். ஏன்னா தேவன் யார் என்று தெரியும். தேவன் யார் என்று நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம தேவனுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டோம்? செயல்படும். தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்பட மாட்டோம். தேவனோடு திட்டத்துக்கு விரோதமாக செயல்பட மாட்டோம். இன்றைக்கு அநேகர் தேவன் யார் என்று தெரியாததினாலே தேவனுடைய திட்டங்களை அறியாமல் காணப்படுகிறார்கள். அப்போ தேவ திட்டங்களுக்கு எதிராக செயல்படும் போது தேவன் இறங்கி வந்து அவர்களை தாழ்த்துகிறவராக அவர் காணப்படுகிறார். நான் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆபிரகாம் தேவ திட்டத்தை அறிந்து கொண்டான்.
ஃபர்ஸ்ட் மகிமையின் தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? தரிசனம். தேவன் யார் என்று அறிந்து கொண்டான். இந்த காலவேள என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். தேவன் யார் என்று நாள்தோறும் அறிந்து கொள்ளுவோம். அந்த அறிவிலே வளரணும். பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக. இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பெரிய லாபமா நினைக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றார், எனக்கு லாபமாய் இருந்தவைகளை நான் என்ன செய்கிறேன்? ஒரே ஒரு காரியம், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலக காரியங்களை நஷ்டமாக விடுகிறார். இந்த காலையில் இந்த வார்த்தைகளை நிறைவு செய்யும்போது உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், அவரை அறிகிற அறிவிலே வளர உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்புறம் அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த திட்டத்தோடு நாம் இணைந்து செயல்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய உயர்வை, தேவனுடைய நன்மைகளை பரிபூர்ணமாய் நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் அதற்கு தேவனை அறியலைன்னா நிச்சயமா இந்த நிம்ரோத் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. ஆகவே தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்பட்டான். கீழே இறங்கி வந்து அழிச்சிட்டார். இன்றைக்கும் அது எந்த தேசமா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிற ஜனங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக செயல்படும் போது, அது எந்த அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் இறங்கி அவர் செய்கிற ஒரே காரியம், பாஷையை என்ன செஞ்சாரு? தாறுமாறாக்கிறார். இதை யாராவது ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிப்பாங்க. ரெக்கவர் பண்ணலான்னு நினைச்சாலே திரும்பி இறங்கிடுவார். ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சாலே என்ன செஞ்சிருவாரு? கீழே இறங்கி திரும்பியும் கன்ஃபியூஷன் தான், திரும்பியும் பாபேல் தான். ஆகவே நாம் இதை புரிந்து கொள்ளவும். பாவியாகி ஒருவன் மிகுந்த நன்மை. இப்போ பாருங்க, அந்த மேல் வசனத்துக்கு வந்துருவோம். அதை சொல்லி நான் 2 நிமிஷத்துல முடிஞ்சா 3 நிமிஷத்தை நம்ம முடிக்கலாம், வாசிக்கலாம். அந்த இடத்த நம்ம படிச்ச அந்த வசனத்துல இருந்து வாசிக்கலாம். கீழே கண்டேன். ஏழை மனிதன் இருந்தான். அந்த பட்டணத்தை என்ன செஞ்சான்? விடுவித்தான். ஆனால் ஒருவரும் என்ன செய்யலையா? நினைக்கல. 2 உதாரணத்தை மாத்திரம் உங்களுக்கு சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் ஞானத்தினால இந்த பட்டணத்தை என்ன செஞ்சான்? ஆனால் அவனுடைய ஞானம் மறக்கப்பட்டு போனது. யோசேப்பு. ஆமா, சாதாரண ஒரு மனிதன். ஜெயிலில் இருந்து அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். அந்த தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். ஆனால் நீதிமானா இருந்தான், தேவனை அறிந்திருந்தான், தேவ திட்டத்தை அவன் என்ன செய்திருந்தான்? அறிந்து வைத்திருந்தான். தேவ திட்டத்தை அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தான், எகிப்தையும் பாதுகாத்தான், மத்திய தரைக்கடல் நாடுகள் இருந்து எல்லா தேசத்தையும் என்ன செஞ்சான்? பாதுகாத்தான். தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு தேவனை அறிந்திருந்தான், தேவ திட்டத்தை அறிந்திருந்தான். அவன் ஞானம் உள்ளவன். அவன் சொல்றான், பார்வன் சொல்றான், நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச வசனம், உன்னை போல ஞானம் உள்ளவன் என் தேசத்துல யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. ஆகவே இந்த பொறுப்புக்கு நீ வா என்று சொல்லி அவனை உழைத்தினான். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினான். அப்ப அவனுடைய ஞானம் மறக்கப்பட்டு போகிறது. யோசேப்பை அறியாத, ஆனாலும் வசனம் என்ன சொல்கிறது? அவன் மறக்கப்பட்டு போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே முக்கியம், உத்தமம் என்றே. இரண்டாவது உதாரணம் தானியேல். பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். 2வது அதிகாரத்துல, முதலாம் அதிகாரத்துல கர்த்தர் எல்லாரை காட்டிலும் இந்த அனனியா, மிஷாவேல், அசரியாவை 10 மடங்கு ஞானம் உள்ளவளாய் மாற்றினார். தானியேலுக்கோ சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறிகிற அறிவை கொடுத்தார். இப்போ 2வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதனுடைய அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தெரிவிக்கும்படி அவன் கட்டளையிடுகிறான். பாருங்க, எல்லா ஞானிகளும் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இவன் தவணை கேட்டு போய் ஜெபிக்கிறான். ரகசியங்களை, இருளில் இருக்கிறதை வெளிப்படுத்துகிற கர்த்தரிடத்துல, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தரிடத்துல தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினான். இவன் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, அந்த பாபிலோன் தேசத்து ஞானிகளை
அழிக்காதிரும் என்று சொல்லுகிறான். அந்த இடத்தை எடுத்தவங்க வாசி. இல்ல அந்த இடம் இல்ல, அழிக்காதிரும் என்று சொல்லுகிறான். எடுத்துட்டீங்களா யாராவது? பாபிலோனின் ஞானிகளை, எவ்வளவு நல்ல ஒரு இது பாருங்க, பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதிரும் என்று சொல்லி எல்லா ஞானிகளையும் அழித்துக் கொண்டிருக்கிற அந்த நேபுகாத்நேச்சாருடைய ஊழியக்காரரிடத்துல பரிந்து பேசி அந்த ஞானிகளை எல்லாம் என்ன செய்யறான்? காப்பாற்றுகிறான். ஆனால் இவனுடைய ஞானத்தினால்தான் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் பிற்பாடு பார்த்தீங்கன்னா தானியேல் மறக்கப்பட்டு போனான். அந்த தேசத்திலேயே அவனுடைய சந்ததிகள், நேபுகாத்நேச்சாருடைய சந்ததிகள் தானியேலுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை. இந்த பெல்ஷாத்சார் என்ற ராஜா வரும்போது இந்த தானியேல் ரொம்ப ஓரமா இருக்கார். அங்க ஒரு கை உறுப்பு எழுதுகிறது. அதுக்கப்புறமேல் தான் அவர்களை என்ன செய்யறாங்க? அழைத்து வருகிறார்கள். அந்த காலங்களில் அந்த சரித்திரத்தை படித்தால் தானியேல் மறக்கப்பட்டு காணப்பட்டான். தேவன் அவனை அந்த ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறார்? அவனுடைய ஆளுகையில அவனை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் தான் அவன் 3வது நபராக என்ன செய்கிறான்? உயர்த்தப்படுகிறான். அப்போ ஞானிகள் பாதுகாக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவருடைய ஞானத்தினாலே ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார். ஆனாலும் என்ன செஞ்சிட்டாங்களா? மறக்கப்பட்டு போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் பாபிலோன் கோபுரத்தை கட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சபையை கட்டும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். வேற எதையும் கட்டிட போகக்கூடாது. வீடு கட்டலாம் குடியிருக்கிறதுக்காக, மற்றபடி அதையே நம்முடைய நினைவாக இருக்கக்கூடாது. நம்முடைய நினைவு ஒரே ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய சபையை கட்டும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு சொல்லும் போது நான் கீழே படிச்சு பார்த்தேன். இந்த பாபிலோன் குறித்து அதை ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். அது நீங்க அதுக்கப்புறம் நாம அதை படிக்க முடியாமல் போய்விடும். ஆகவே தயவு செய்து இந்த பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தின விஷயம் 17, 15, 18 அதிகாரங்கள்ல இன்னும் சில காரியங்கள் இருக்கு. இந்த பாபிலோனை குறித்து சொல்லும் போது வாசிக்கலாம். இந்த பாபிலோன் 17:5 சொல்லுகிறது, வாசிக்கலாம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன். ஆமா, பாபிலோன் என்னவா? வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய். அவள் வேசி. ஆனால் சபையை குறித்து சொல்லும் போது மணவாட்டி என்று சொல்லுகிறது. சபை என்னவா? மணவாட்டி. இது வேசி, அது யாரு? அது கரைதிரை முதலான ஒன்றுமில்லாத கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படுது. இது பாபிலோன் என்னவா? வேசி. அதனால 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்க. அவளுடைய பாவம் பாருங்க. அங்க பாபேல் எதுல எங்க வானம் மட்டும் எடுத்து கோபுரத்தை கட்டினாங்க. இவளுடைய பாவம் வானபரியந்தமும் எட்டினது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? 4வது அதிகாரம் கடைசி வார்த்தையை வாசிக்கிறேன். அவளை விட்டு வெளியே வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? அவளை விட்டு. ஆமா, அடுத்தது பாருங்க. அவளுடைய பாவம் வானபரியந்தமும் எட்டுகிறது. அவளை விட்டு என்ன செஞ்சிடு? அதை மாத்தி பிடிக்கிறேன். அவளுடைய பாவம் வானம் மட்டும் எட்டுகிறது. அவளை விட்டு என்ன செஞ்சிடு? வெளியே வந்து. இன்றைக்கு பாபேல் இதுதான். இந்த உலகம் தான் பாபேல். பாவம் எங்க இருக்குது? வானம் மட்டும் எட்டுகிறது. தேவன் தமது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அவளை விட்டு வெளியே வா. வெளியே வந்தா கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை மாற்ற விரும்புகிறார். இப்படியே பேசிட்டே இருந்தா இன்னும் பேசிட்டே இருப்பேன். ஆனா சில காரியங்களை புரிந்து கொள்வதற்காக இதை உங்களுக்கு நான் இதை சொன்னேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அதுக்கு செய்கிற ஒரு காரியம் பாருங்க. 7:9 மட்டும் படிங்க. 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 7ஆம் அதிகாரம் 9 வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. பாருங்க, சபையில கர்த்தர் என்ன செய்கிறாரோ சகல ஜாதிகளையும். இப்ப பாருங்க, ஜாதின்னு படிச்சோன்னே ஓஹோ எல்லா ஜாதியும் நினைச்சிடாதீங்க. ஆங்கிலத்தை நேஷன் என்று போட்டுக்க, தேசங்கள். ஆமா, என்னது? தேசங்கள். இதை கர்த்தர் அப்படியே அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்துல அவர்கள் பரிசுத்தாவி அவர்கள் மேல் இறங்கின போது பல பாஷைகளை பேசினார்கள். பல தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? அதை கேட்கிறார்கள். ஆனால் இந்த பாஷைகளை பேசினாலும் சபையில இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரே மனமுடையவர்களா இருந்தார்கள், ஐக்கியமுடையவர்களா இருந்தார்கள். ஆகவே இப்பொழுது பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும்
ஒருவரும். ஆமா, பரலோகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே நபராக காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வசனம், செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதோடு கூட நிறுத்த விரும்புகிறேன். செப்பனியா 3:9. தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. ஒரு சொல்லுவோமா? ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சபையில கொண்டு வந்து வச்சு வசனத்தை கொடுத்து 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 என்ன செய்கிறாராம் பாருங்க. அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான. இப்ப சுத்தமான பாஷை வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? ஒரு மனம் வந்துடும். ஐக்கியம் வந்துடும். இப்போ இந்த சபை ஐக்கியமாக ஒரு மனதோடு கூட இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் வருவார். அங்க போய் பார்த்தா பல தேசங்கள், பல பாஷை பேசுகிறவர்கள், பல கோத்திரத்தார் எல்லாரும் வெள்ளை அங்கி தெரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு கூட 2 காரியங்கள் நடந்த சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள். அதை மாற்றவே முடியல. கர்த்தர் தான் மாற்றணும். கர்த்தர் தான். பாவம். இரண்டாவது பெருமை. தனக்கு பேர் உண்டாக கிரியைகளை நடப்பித்தார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் தாறுமாறாக்கினார். ஆகவே இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டிருப்போம். ஆகவே நான் சொல்லுகிற ஒரே ஒரு நம்ம தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய திட்டத்தை அறிகிற அறிவு, இதுல நாம் வளரும் போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நம்முடைய பாஷையை கர்த்தர் சுத்தமான பாஷையாக மாற்றி ஒருமனப்படுத்துவார். ஆதாம் இழந்து போன எல்லா ஆளுகையும், அது மாத்திரமல்ல தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும், தேவனுடைய சாயலையும், தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அவை இந்த வசனங்களுக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட. எல்லாரும் அமைதியா இருக்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிறார். ஒரு காரணம் இல்லாமல் இந்த செய்தியை கர்த்தர் உன்னிடத்துல கொண்டு கொடுக்கவில்லை. மிகுந்த சிரமத்தோடு பிரயாசத்தோடு கூட இதை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அதை அற்பமா நினைக்காதீங்க. அதை கனப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். என்னை ரட்சித்ததற்காக. இந்த உலகத்தை எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் புரியல, தேவனை அறியல. அவங்கெல்லாம் தேவனை அறியல. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்ணை திறந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்ணை திறந்திருக்கிறார். மகிமையின் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அவர் உன்னுடைய கண்ணை திறந்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ள நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் அப்படி செய்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டு ரட்சித்து நம்முடைய மனவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக, பாபிலோன் வேசி அவைகளிடத்து வெளியே வரும்படி சொல்லுகிறார். வெளியே வரும்படி. உலகம் பாவம் அது வானம் மட்டும் எட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த காலில் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு விரிக்கும்படியாக தேவன் கலாத்தியர் 1:4 சொல்கிறார், இப்பிரபஞ்சத்தின் உன்னை விடுவிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கரங்களை உயர்த்துவது தேவனை மகிமைப்படுத்துவது. ஆமா, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக வைத்து கொஞ்ச நேரம் வலிச்சா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கரங்களை. எவ்வளவு பெரிய தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகன ஷதரதியானமா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவனை தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அவரை தேடி வரவில்லை. ஆமா, ஹல்லேலூயா. விக்கிரகங்களை ஆராதித்திருந்த குடும்பங்களில் இருந்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முழுமையாக இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் தமது ஆவியினாலே இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரகன ஷந்தரதியானமா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரகன ஷந்தரதியாரபாலமான மௌதியானமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசுநாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசுநாயகா. இதை ஏன் இந்த பாட்டு எடுத்தேன்னா, பாவம் ஆதாமை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினது. ஆனால் இயேசு எனக்காக பாவமானார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக பாவமானார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னுடைய இருதயத்திற்குள் அவர் வாசமாய் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வீடாய் மாற்றப்படும் போது துரத்தப்பட்ட ஆதாம் இப்பொழுது தேவன் தமது இரத்தத்தினாலே பிதாவோடு சேரும் ஸ்லாக்கியத்தை, வாக்கியத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயங்களை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை ஜெபமாக நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு இயேசுநாயகா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய கிருபாசனத்தண்டைக்கு வந்து நிற்கிறோம் ஐயா. நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் இம்மட்டுமாக தேவனுடைய சமூகம் பிரசன்னம் ஆளுகை எங்கள் நடுவில் நிறைவாக இருந்ததற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பாடவும் துதிக்கவும் ஆண்டவருமே ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கென்று காணிக்கைகளை படைக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பை தந்ததற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே உம்மை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு தந்து வருகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம், மனதார நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து வருகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே நீர் எங்களை வளரச் செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலிருந்து சில பகுதிகளை சிந்திக்க, சில சம்பவங்களை நினைவு கூற, கற்றுக்கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விதைத்த தேவனுடைய வார்த்தைகள் உம்முடையவைகள் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் இந்த காலையில் திறந்து கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க செய்த கர்த்தர் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களை ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கவனிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நடுகிறவனால் ஒன்றும் இல்லை என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விளையச் செய்கிற தேவன் நீர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. அப்பிரயோஜனமான ஊழியன் ஆண்டவரை செய்ய வேண்டிய கடமையை நான் செய்திருக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும். அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அன்றைக்கு எம்மாவுடைய சீஷனுடைய மனதை திறந்தறிந்த தேவன் ஹல்லேலூயா. எங்கள் சபையில் உள்ள இருக்கிற ஒவ்வொருடைய மனதை திறப்பீராக, ஹல்லேலூயா. இருதயங்களை திறப்பீராக ஆண்டவரே. வசனத்தின் வெளிச்சத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. பேதைகளை ஞானிகளாக மாற்றுவீராக. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரட்டும். உம்முடைய சாயலிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வளர ஆண்டவரே உம்முடைய சாயலிலே ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற அந்த மகிமையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். நீர் எப்படி இருக்கிறீரோ அப்படியே நாங்களும் இருந்து உம்மை தரிசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை மறுரூபப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மறுமையின் வருகை நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. என்று கூட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த தயவுள்ள திட்டம் ஆண்டவர் இந்த நற்கிரியை செய்ய துவங்கின தேவன் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முற்றும் முடிய நடத்தும்படி ஜெபிக்கிறேன். சத்ரு ஆண்டவரை தொடாதபடிக்கு வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய திட்டங்களை தீர்மானங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாரத்துக்கு தேவையான சகல நன்மைகளினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி அனுப்புவீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல சரீர சுகத்தை தாரும், சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. பெரிய காரியங்களை தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்காக நீ செய்வீராக ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவின் வாஞ்சையை ஒவ்வொருவருக்குள்ளும் கட்டளையிடுவீராக. இந்த வாரம் முழுவதும் இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க, தியானிக்க, கற்றுக்கொள்ள உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, வயோதிபர்களை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமானவர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. பிரயாணமாய் போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாப்போடு கூட கொண்டு வந்து திரும்ப சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வளரவும் துதிக்க, பாட, ஆராதிக்க, நன்றி சொல்ல, வார்த்தைகளை சிந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி கொள்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும் நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதி கன மகிமையாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. சாயங்காலம் 5 மணிக்கு இந்த சிறுவர் ஊழியத்திலே பங்கு பெற விரும்புகிற யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பா